எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு நாள் 7ல் இருக்கோம். அதாவது இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 7வது நாள் இன்னைக்கு. 7 நாள் போனதே தெரியல, பார்த்தீங்களா? இப்போதான் ஆரம்பித்த மாதிரி இருக்கு. 7 நாள் ஆயிடுச்சு. இன்னும் 2 வாரங்கள். ஸோ நேற்று அற்புதமாக புத்தா சிஇஓ குவாண்டம் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை பற்றி பார்த்தோம். பிரமிட் வந்து நம்ம வாணியம்பாடியில் பிரமிட் அகஸ்தியர் பிரமிட் ஆசிரமம் இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் வரும் வாரங்களில். பெங்களூரில் பிரமிட் வேலின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த பிரமிடை பற்றியும் ஒரு டைம் அட்லீஸ்ட் ஒரு நாள் எடுப்போம் செஷன். நேற்று வீணா மேடம் அற்புதமாக செஷன் எடுத்தாங்க. அவங்களோட ஷேரிங் எல்லாமே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் போச்சு. அவங்களோட ஷேரிங்கிறத விட செஷன் தான் சொல்லலாம். ஏன்னா அற்புதமாக அவங்களோட அனுபவங்களையும் அவங்களோட இதெல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சண்டேவும் கொஞ்சம் லாங் மெடிடேஷனாக இருக்கும். லாங் மெடிடேஷன்னா ஒரு நீண்ட தியானமாக இருக்கும். நீண்ட தியானம்னா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஒரு 40லேருந்து 45 நிமிடங்கள் அந்த மாதிரி கூட இருக்கும். அது நீங்கள் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தயார்படுத்திங்க. ஸோ எப்போ தியானம் அதிக நேரம் நம்ம கொண்டு போகிறோமோ அப்போ நமக்கு இன்னும் அதோட அ- அதோட பலன்கள் அதிகமாக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக தியானம் ரெகுலராக பண்ணணும்னு நேற்று பரிமளா மேடம் கூட வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தாங்க ரெகுலாரிட்டி பற்றி. இன்னைக்கு
அதை வித்யா மேடம், இன்னையிலேருந்து வித்யா மேடம் எடுத்துக்குவாங்க, செஷன் ரன் பண்ணுவாங்க. வித்யா மேடம் வந்து ஒரு அற்புதமான ஒரு கிரேட் மாஸ்டர். ஸோ அவங்க வந்து இந்த த்ரைவ் ப்ரோக்ராம் ஆரம்பித்ததுலேருந்து தொடர்ந்து ரெகுலராக அவங்க ஒரு ஒரு டீச்சராக வந்து இந்த த்ரைவ் பயணத்தில் பண்ணிகிட்ருக்குறாங்க. மெடிடேஷன் அப்படின்னா ஒரு இவங்களுக்கு தான் அப்படின்னு கிடையாம அது எல்லாருக்கும் கொண்டு போகணும் அப்படின்னுட்டு அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து அவங்க ஹைதராபாத்தில் இருக்கிறாங்க. ஒரு ஒரு தமிழ்லேயுமே சரி செஷன் எடுக்கிறாங்க, தெலுங்குலேயுமே சரி செஷன் எடுக்கிறாங்க. அப்போனா பார்த்துங்க. ஸோ எந்த அளவுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடணும், எந்த அளவுக்கு வந்து அதை ரீச் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த ஈடுபாட்டோட மிகுந்த அந்த ஒரு சேவையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க இன்னையிலேருந்து அந்த செஷன் அவங்கக்கிட்ட இருந்து அவங்க வழியாக நம்ம கேட்போம். ஓவர் டு யூ வித்யா மேடம். ரொம்ப நன்றி ரத்னவேல் சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த பொன்னான காலை, இந்த காலையில வந்து நம்ம எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த ஜாயின் பண்ணி நாம தியானத்தை பண்ண போறோம். ஸோ வந்து இன்னைக்கு முதலாவது என்னுடைய பற்றி ஒரு சிறு அறிமுகம். அதாவது வந்து என் பேர் வித்யா, நான் வந்து ஹைதராபாத்ல இருக்கேன். இந்த நமக்கு வந்து இந்த மூச்சு விழிப்புணர்வு தியானத்தை வந்து ஒரு 3 இயர்ஸா நான் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது 21 நான் வந்து ஜாயின் பண்ண இந்த கோவிட் பீரியட்ல, அன்னில இருந்து இன்ன வரைக்கும் நான் வந்து இதை கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு இருக்கிறது முன்னாடி இல்லை, இதுக்கு முன்னாடியும் நான் வந்து சில தியான முறைகள் கத்துட்டு இருந்தேன். ஏன்னா ஆர்ட் ஆஃப் லிவிங் வருது, அப்புறம் வந்து இன்னர் இன்ஜினியரிங் சொல்றது, அது மட்டும் இல்லாம ரேக்கி, அந்த மாதிரி தீட்டா ஹீலிங், அந்த மாதிரி வந்து ஹீலிங் மெத்தட்ஸையும் நான் கத்துட்டு இருக்கேன். ஆனா எந்த ஒண்ணுமே எனக்கு என்னன்னா, அதை நம்ம நாமளா பொறுப்பு எடுத்து பண்ணணும். நாமளா எடுத்து நாமளா கமிட் பண்ணி பண்ணிட்டு இருக்கணுமே தவிர்த்து நம்மளை யார் கூட கை பிடிச்சு கூட்டிட்டு போறதுங்கிறது மட்டும் இல்லை. இப்ப திரும்பி நம்ம முன்னாடி ஜாயின் பண்ணணும்னா எங்க பண்ணணுங்கிறது தெரியாது. ஸோ த என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கவுங்க மேல இருந்தது. அதனால வந்து ரொம்ப நாளா அதை வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம், பண்ணிட்டு இருந்தோமே தவிர கண்டினியூவாக பண்ண முடியல. ஆனா இந்த கோவிட் வந்து எனக்கு ஒரு திருப்பு முனையா இருந்தது. ஏன்னா நான் அந்த கத்துட்ட எல்லாத்துலயுமே வந்து ஜனங்க வந்து ஏ மேல டிபெண்டா இருந்தாங்க. அதாவது ஏதாவது ஒண்ணு வேணும்னா இதை கொஞ்சம் பண்ணிடு, இதை கொஞ்சம் எனர்ஜி அனுப்பு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் என் மனசுல தோணித்து, நாம வந்து ஏதாவது ஒரு தியான முறை நமக்கு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். நாம வந்து அதை சொல்லி கொடுத்துட்டு நாம வந்து அவங்களோட சேர்ந்து ஒன்றாக ஒரு குடும்பமாக ஒரு நண்பராக இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு என் மனசுல அடிக்கடி தோண்டிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு இந்த புத்தா சிஓ குவாண்டம் ஃபவுண்டேஷனோட ஒரு லிங்க் கிடைச்சது, ஒரு ரெஃபரன்ஸ் கிடைச்சது. அப்படி கிடைக்கும் போதுதான் நான் வந்து முதல்ல போய் இதை வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். பிராக்டிஸ் பண்ண கொஞ்ச நாளையே எனக்கு வந்து ஒரு புஸ்தகத்தை கொடுத்து அவருடைய அந்த ஒரு வழியோ அவரோட என்னால பண்ண முடியறதுங்கிறதுனால எனக்கு சந்தேகமே இல்லை. அதனால வந்து நான் வந்து எப்படி, ஆனா வந்து இந்த தினம் வந்து நிறைய சேஞ்சஸ் இருந்தது. அது போக போக நல்ல ஒரு மாற்றங்கள், என்னையே என்னோட பர்சனாலிட்டி, நான் வந்து எப்படி இந்த உலகத்தை பாக்குறேன், மத்தவங்களை எஸ்பெஷலி 2024 வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு சேலஞ்சிங் இயர் அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு மாத்தி ஏதோ வந்துட்டே இருந்தது. ஆனா வந்தது எல்லாமே ஓகே, இது எனக்கு தான் வந்தது, ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நிலை எனக்கு வந்தது. இல்லைன்னா நானே சொல்லியிருப்பேன், இதெல்லாம் வந்து என்னதான் தேடிட்டு வருது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிலை வந்தது விட்டு அதெல்லாம் வந்து பாசிட்டிவா அக்செப்ட் பண்ணிட்டு அதுல இருந்து வெளியே வந்து அந்த 31 அந்த வருஷத்துக்கு நான் அந்த அளவுக்கு ஒரு கிராட்டிடியூட் சொல்லியிருக்கேன். நான் இன்னைக்கு இந்த நிலையில ஒரு தைரியம் வந்து எனக்கு ஃபேஸ் பண்ணி வெளியே வந்திருக்கேன்னா அதுக்கு யூனிவர்ஸுக்கு கிராட்டிடியூட் அப்படிங்கறத வந்து நான் தெரிவிச்சேன். அந்த மாதிரி ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிறது மட்டும் இல்ல, எனக்கே தெரியாம ஒரு ஃபோர்ஸ் கூட எனக்குமே இருக்கு. ஆனா அந்த கண் தெரியாத ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ் கூட இருக்கு. அந்த இன்விசிபிள் ஃபோர்ஸோட நான் தினம் கனெக்ட் பண்ணும்போது அது என் கூட இருக்குங்கிறதையும் என்னால உணர முடியாது அப்படிங்கறது புரிஞ்சது. எனக்கு வந்து வாழ்க்கையில ஒரு இந்த இதுல வந்து ஒரு நல்ல ஒரு கிஃப்டாக மட்டும் இருந்தது. அதாவது நேத்து கூட வீணா மேடம் அழகா சொன்னாங்க, அக்செப்டன்ஸ், சரண்டர், அப்புறம் கிராட்டிடியூடு, அந்த 3மே வந்து இந்த 24 ரொம்ப அதிகமா எனக்கு வந்தது. அதான் சந்திர சார் சில சமயம் செஷன்ல சொல்லுவார், அதாவது நமக்கு சேலஞ்ச் வரும்போது எதுக்கு எனக்காக மட்டும் இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வருது, ஒய் மீ அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா தியானத்துக்கு வந்த பின்னாடி ஒய் நாட் மீ, எனக்கு எதுக்கு வரல, வந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு வரும் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு நிலைக்கு வந்து என்னோட ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்தது. அதனால இப்படி பல வகையான மாற்றங்கள் வரும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல உறவுகள் கிடைச்சிருக்கு, நல்ல நட்புகள் கிடைச்சிருக்கு. இப்ப ரத்னவேல் சார், லதா மேடம், நாங்கெல்லாம் ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு சந்தோஷமே ஒரு வேறையாக இருக்கிறது மட்டும் இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வாழ்க்கையில இது ஒரு பர்பஸாக தோணுது. மற்றவங்களோட இணையறோம், அதுல அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிறோம். அதனால கத்துக்கிற போது நாம வந்து ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கும்.
ஏதோ தெரிஞ்சதையும் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது இந்த ஒரு தியானம் எனக்கு. இப்போது நான் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு சிம்பிளா சொல்லணும்னா ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கு. அதாவது இக்கிகை புக்ல சொல்லுவாங்க, வாழற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தேவைன்னு. அதனால அந்த அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த தியானம் என்னை கொண்டு விட்டு வந்திருக்கு. அதனால என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த தியானத்துக்கு, சந்திரா சாருக்கு, வாணி மேடம் மற்றும் என் கூட இருக்கக்கூடிய ரத்னவேல் சார், இவங்க எல்லாருமே, லதா மேடம் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன். ஏன்னா நம்ம ஒரு டீமாக நம்ம வேலை செய்யும் போது கத்துக்க நிறைய இருக்கு. ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் நம்ம கத்துக்கக்கூடிய நிறைய இருக்கு. அப்படி கத்துக்க கத்துக்க நாம உள்ள இருந்து விரைவடைகிறோம் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலாக வந்ததாக இப்ப எனக்கு தோணுது. முன்ன கூட அது இருந்தது. நிறைய பேரை அட்மயர் பண்ணோம், நிறைய பேர்கிட்ட இருந்து கத்துருந்தோம். நீங்க கான்ஸ்டன்டா தினம் தினம் நம்ம அடிக்கடி உறவுகள் வரும்போது, அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரும்போது, அந்த மாதிரி ஒரு லேர்னிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் அந்த புத்தா சிஓல வாலண்டியராக இருக்கேன் 3 வருஷமா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுல பல வகை வாய்ப்புகள், பல வகை ரோல்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒன்னையுமே என்னால் முடிந்த அளவுக்கு நானும் 100% போட்டு நான் செஞ்சிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு 100% ரோல்ல தான் இந்த த்ரைவும் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த த்ரைவ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை, நீங்க எல்லாருமே என்னோட சேர்ந்து இந்த ஒரு வாரம் பயணம் பண்ண போறீங்க. இந்த பயணம் ரொம்ப ஒரு இனிமையான பயணம், ஒரு முக்கிய வாய்ந்த பயணம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா உங்கள் உறவுகளை நான் திரும்பி எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது ஒரு நீண்ட பயணமாக இருக்கும். இந்த 7 நாள் மட்டும் இல்லை, இந்த பயணம் உறவு என்றைக்குமே நமக்கு தொடரும். இது என்னுடைய அறிமுகமாக நான் சொல்லியிருக்கேன். அதாவது இன்னைத்தோட டாபிக் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நாம தினம் தினம் நாம தியானம் பண்ணும்போது நம்ம கிட்ட என்ன ஒரு பாசிட்டிவான மாற்றங்கள், பாசிட்டிவான ஒரு பயன்கள், பாசிட்டிவான ஒரு தாக்கல்கள் நமக்குள்ள வரும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு 6 நாள் லதா மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க. முதல் நாள் ரத்னவேல் சார் சொன்னார். மீதி நாள் லதா மேடம் ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஏன்னா நம்ம என்ன மெடிடேஷன்னா என்ன, அதாவது தியானம்னா என்ன, தியானம் நம்ம எப்படி பண்றோம், தியான அனுபவங்கள் எப்படி இருக்கு, தியான அனுபவங்களுக்கு அப்புறமா அதை நம்ம எப்படி விரிவாக்கிக்கலாம் நம்மளுடைய ஞானத்தை, இந்த மாதிரி ரொம்ப விவரமா சொன்னாங்க. அதோட ஒரு பேஸ்ல நாம இந்த தியானத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில எடுத்துட்டு போறது அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது வாழ்க்கையில நம்ம நிறைய கத்துக்கிறோம். ஏன்னா அது இல்லாம இப்ப யூடியூப் இருக்கு, நிறைய சோசியல் மீடியா இருக்கு, மேகசின் இருக்கு, புஸ்தகங்கள் இருக்கு, நமக்கு தகவல்கள்ங்கிற இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்குது. அப்படி நம்ம படிக்கும் போது நம்ம நிறைய கத்துக்கிறோம். அப்படி கத்துக்கிறத எல்லாமே நம்ம கத்துக்கிறதோட நிறுத்த முடியாது. கத்துக்கிறத நாம பிராக்டிஸாக வாழ்க்கையில கொண்டு வந்தாதான் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இல்லைன்னா அது ஒரு பேப்பர்ல எழுததோ, இல்ல நம்ம ஏதோ ஒரு பக்கத்துல நம்மளோட மூளையில ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதை பயிற்சியை கொண்டு வரும்போதுதான் உண்மையாக அது என்ன ஒரு தகவல் என்ன, அது எப்படி நமக்கு ஒரு ஞானமாக மாறுகிறது, அந்த அந்த பயிற்சியோட விளைவுகள் என்னங்கிறது நாம புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த தியானம் இதுல நிறைய பேர் நீங்க த்ரைவ் 1, த்ரைவ் 2, த்ரைவ் 3 அட்டன் பண்ணிட்டு நிறைய பேர் திரும்பி திரும்பி ஜாயின் பண்ணிருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா கண்டினியூஸா அதை தினசரியாக பண்ணிட்டு வரீங்க. இப்போ புதுசாகவும் நிறைய பேர் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. இப்படி பண்ணும்போது நாம இந்த தியானத்தை தினசரி வாழ்க்கையில நாம எடுத்துட்டு போகணும். அப்படி எடுத்துட்டு போனாதான் அதை பயனுள்ளதாக நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, நம்ம கேட்டுக்கிட்டு இந்த கேட்கறதையே நம்ம ஒன்னாதான் வச்சுட்டு இருக்கோம். சரி, இப்போ நமக்கு ஒரு நல்ல பாடி வேணும்னா ஜிம்முக்கு போறோம். ஜிம்முக்கு எதுக்காக போறோம்? ஜிம்முக்கு போய் ஒரு 6 பேக்ஸ் வேணும், இல்லைன்னா நல்ல ஒரு ஃபிகர் வேணும். அப்படிங்கும் போது நம்ம ஜிம்முக்கு போறோம். அந்த ஜிம்முக்கு போறதையே நம்ம தினம் போய் தானே ஆகணும். நம்ம ஒரு 6 மாசம் பண்ணோம், ஒரு 3 மாசம் பண்ணிட்டோம், அப்புறம் விட்டுட்டோம், அப்புறம் ஏதோ ஒரு சோர்வு வருது, சரிப்பா போதும் விடு, இதை விட்டுடலாம் அப்படின்னம்னா நம்மளுடைய அந்த பர்பஸ் நமக்கு வருமா? வராது. ஜிம்முன்னு போனோம்னா என்னைக்கு ஜாயின் பண்ணோமோ அது 10 வருஷமோ 8 வருஷமோ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் நாம அந்த அந்த எந்த ஒரு பாடி இருக்கோ, அந்த 6 பேக்ஸோ ஹெல்த்தி பாடியோ நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். இப்ப நம்ம இந்த கிரிக்கெட் வீரர்களை எல்லாம் பாக்குறோம். அவங்க கிரவுண்ட்ல விளையாடினா கூட அவங்க ஜிம்முக்கு போறது, அவங்களோட பர்சனல் எக்ஸசைஸ் எல்லாமே அவங்க தினம் பண்ணினாதான் அவங்க அந்த ஃபீல்ட்ல விளையாட முடியும். அந்த ஃபீல்ட்ல விளையாடணும்னா இது மிக ஒரு அத்தியாவசிய தேவை.
அந்த மாதிரி வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த டயட்டிங்க்கெல்லாம் போறாங்க. இந்த டயட்டிங் எல்லாம் போகும்போது நிறைய தடவை நம்ம பார்க்குறோம், இத்தனை கேஜி நான் வந்து குறைச்சிட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அது என்ன ஆகுது, அங்க போகும்போது அவங்க என்ன டயட் கொடுக்குறாங்களோ, அதாவது பழம், அப்புறம் வெஜிடபிள், அப்புறம் சில இது சொல்றாங்க புரோட்டீன் பேஸ்டு ஃபுட், இதெல்லாம் கரெக்டா அந்த கிராம் இத்தனை கிராம்னு போட்டு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அவங்க 2 மாசமோ 3 மாசமோ வந்து அதை கரெக்டா கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது நமது பாடியும் வந்து நல்லா வந்து சுத்தப்படுத்தப்படுது. அதாவது இது கிளென்சிங் ஆகுது நம்ம பாடிக்கு, டீடாக்சிஃபைன்னு சொல்லுவாங்க, அது ஆறுது. பாடி நல்லா பிரிஸ்கா நல்லா வந்து ஒரு நிலைக்கு வருது, அழகான ஒரு ஃபிகரோட நல்லா வருது. ஆனா வந்து நம்ம அந்த 3 மாசம் அந்த ஜாயினிங் பீரியட் முடிஞ்ச உடனே நாம அதுவே வீட்டுல வந்து ஐயோ தினம் இந்த பழமும் வெஜிடபிள் தான்ப்பா சாப்பிட்டுட்டு இருக்கோம், எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம தினமும் பூரி, அப்புறம் வந்து சப்பாத்தி, இந்த மாதிரி விதவிதமா சாப்பிடும்போது நம்ம என்ன அதே மாதிரியா இருக்க மாட்டோம். ஏன்னா அங்க என்ன டயட்டை நம்ம 3 மாசம் பண்ணணுமோ அதையே நாம வந்து கண்டினியூ பண்ணிட்டு வந்தோம்னா தான், ரெகுலரா அதே மாதிரி ஃபுட்டை நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா தான் அவங்க என்ன அந்த நேரம் நம்ம எப்படி இருந்தோமோ ஒரு நல்ல உடல் நலத்தோடு அதே மாதிரி நம்ம இருக்க முடியும். அப்படிதான் எல்லாமே. இந்த தியானம் கூட நம்ம இந்த 21 நாள் கத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வந்து என்ன பண்றது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டோம்னா அதுல பயன் இருக்காது. ஏன்னா நம்ம பண்ணக்கூடியது தினம் பண்ணணும்னா தான் வந்து இது ஒரு பயனளிக்கக்கூடிய ஒண்ணு. அந்த ஜிம் மாதிரியோ எது மாதிரியோ, ஏன்னா அது எல்லாமே இந்த தியானம் எக்ஸசைஸ் கொடுக்க மாட்டேங்குது. நம்ம எக்ஸசைஸ் பாட்டுக்கு ஏதோ ஒரு எண்ணங்களை கொடுத்துட்டே இருக்கு. அதுக்கு தூக்கம் இருக்கு, நம்ம தூங்கும் போது கூட நமது மனதானது வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை போட்டு நிரப்பிட்டு இருக்க அந்த மனசுக்கு கொஞ்ச நேரமாவது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணும் இல்லையா? ஒரு டியூப் லைட் கூட எரிஞ்சிட்டே இருந்ததுன்னா 4 நாள் 5 நாள் ஸ்விட்ச் பண்ணா ஆஃபே பண்ணாம நம்ம வந்து போட்டு வச்சிருந்தோம்னா என்ன ஆகும்? அந்த டியூப் லைட் கொஞ்ச நாள் அது கெட்டுதான் போகும். கெட்டு போறது மட்டும் இல்ல, கம்ப்ளீட்டா அதோட வாழ்க்கையே போயிடும். அப்புறம் புது டியூப் லைட் தான் நம்ம வாங்கி போட வேண்டியது. அப்படி இருக்கும்போது நாம இந்த மனத்தை எங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்றோம்? அந்த மனசுக்கு ஸ்விட்ச் ஆஃப்ங்கிறதே கிடையாது, அது பாட்டு போயிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனசை நம்ம தியானம் பண்ணும்போது ஸ்விட்ச் ஆஃப் பண்றோம், அவ்வளவுதான். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஒரு 40 நிமிடம் 30 நிமிடம் நீ அழகா ஓய்வு எடுத்துக்கோப்பா, ஒன்னும் வேலை பண்ணாத, பேசாம இரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி அந்த 1/2 மணி நேரமோ 45 நிமிஷமோ 1 மணி நேரமோ நாம அந்த மனதுக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வு தான் அதுக்கு திரும்பி புத்துணர்ச்சி வருகிறது, புது ஆரோக்கியம் வருது. புது ஆரோக்கியமும் புத்துணர்ச்சியும் அந்த மனதுக்கு வரும்போது அதோடைய செயல்பாடு வேறையா இருக்கு. அந்த செயல்பாடை தான் நாம வந்து லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நம்ம பாக்குறோம். இப்ப நமது கண்ணோட்டம், இப்ப நானே சொன்னேன், இந்த இந்த 24வது வருஷம் 2024 வந்து நான் வந்து ஒரு நல்ல ஒரு சேலஞ்சாக இருந்தாலும் சந்தோஷமா நான் எடுத்துட்டேன்னா, ஏதோ இந்த மைண்டுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் ஆன் ஆஃப் பண்ணி பண்ணி கொடுக்க கொண்டுதான் எனக்கும் அது புரிஞ்சுக்கிச்சு. ஓ, இது இந்த மாதிரி தான் இருக்கு, நம்ம அடுத்தது நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தேவையாக அது எடுத்துட்டு இருக்கு. அதனால வந்து நாம திரும்பி திரும்பி ஏன் சொல்றேன்னா, நம்ம மனதுக்கு வந்து புதுசாக இருக்கும்போது ஒரு ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது தேவை. அந்த ப்ரோக்ராமிங் பண்ணிட்டு அது உள்ள போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது பர்மனெண்ட் ஆயிடும், பத்தி கவலையே கிடையாது. அதனால வந்து நான் கூட பண்ணிட்டு இருப்பேன். இப்ப கூட நான் அது சில பண்றேன். ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி தினம் நான் வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்லிட்டு படுப்பேன். நாளை காலையில 5:30 மணிக்கு எழுந்து 6 மணிக்கு நம்ம தியானத்துல உட்காரணும். அவ்வளவுதான். நாளை காலை 6 மணிக்கு நான் தியானம் செய்ய வேண்டும், 6ல இருந்து 7 மணி வரைக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராமிங் போட்டுட்டு வந்துட்டே இருந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது உள்ள போயிடும், நம்மளுடைய ஆழ் மனதுக்கு போயிடும். ஆழ் மனதுக்கு போனா அது கண்டிப்பா கொஞ்ச நாள்ல வந்து நமக்காகவே வந்துடும். நீங்க வேணுமோ வேண்டாமோ நாங்க வந்து 6 மணிக்கு எழுந்திருவீங்க. அதாவது 6 மணிக்கு எழுந்து தியானத்துக்குள்ள உட்காந்துருவீங்க. இப்ப கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, சொல்லி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்ல கூட சொல்லுவாங்க, முன்னையெல்லாம் என்னால எழுந்திருக்கவே முடியாது, ஆனா இப்ப நான் 5:30 மணிக்கு எழுந்து நான் வந்து தினம் தியானத்துல வந்து நான் வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு பழக்கமாக எந்த ஒண்ணு கொண்டு வரணும்னா அதை வந்து நம்ம முதல்ல வந்து மேல் மனத்துல சொல்றோம். இந்த மேல் மனத்துல சொல்லி 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 சொல்லும் போதுதான் அதை கண்டிப்பா கொஞ்ச நாள் கழிச்சு நமது ஆழ்மனதுக்கு போயிடுறது. போயிடும்போது அப்புறமா ஆழ்மனதுல போயிட்டா பிரச்சனையே கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நம்மள அந்த பழக்கம் வந்து நமக்கு உள்ள வந்துடும். நம்ம கத்துக்கக்கூடிய இந்த 21 நாள் அப்படிங்கிறதே வந்து நம்ம ஒரு தியானத்தை வந்து ஒரு பழக்கமாக கொண்டு வரோம். அதை புரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனா 40 நாட்கள் வந்து நம்ம பண்ணும்போது அது நமது உள்ள வந்து ஒரு நரம்பியல் பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நரம்பியல் பாதையாக அது மாறுகிறது. அதாவது அந்த நியூரான்ஸ் ஒன்றோடு ஒன்று இணைந்து அது வந்து ஒரு நரம்பியல் பாதை, அது நியூரோ பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நரம்பியல் பாதையாக அது மாறுகிறது. அப்படி நரம்பியல் பாதையாக அது மாறின பின்னாடி அதுக்கு டவுட்டே கிடையாது, கண்டிப்பா அது நமக்குள்ள ஒரு பழக்கமாக வந்துடும்.
அதாவது இந்த தியானம் வந்து நம்ம விட்டு விட்டு பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2 நாள் பண்றோம். திரும்பி 1 நாள் ஏதோ கேப் வந்துருது. வேலை வந்துருது. சரி போயிடுச்சு அப்படின்னு திரும்பி கன்டின்யூ பண்றது. அந்த தியானத்துக்கு பேர் முயல் தியானம். அதாவது ராபிட் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டு விட்டு பண்ணக்கூடிய தியானம் முயல் தியானம். அந்த முயல் தியானமும் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து இது எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, நாம இந்த தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது, நமக்கு மனதுக்குள்ள பல வகையான மாறுதல்கள் வருது. அதாவது பாசிட்டிவ் சேஞ்சஸ் வருது. அந்த பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்துட்டே இருக்கும்போது, திடீர்னு ஒரு பிரேக் குடுக்குறோம். திடீர்னு ஒரு ஒரு 2 நாள் அத நிறுத்திட்டோம்னா, திரும்பி அது பின்னாடி போயிடும். எங்க இருந்து ஆரம்பிச்சதோ அங்க தான் போயிடும். திரும்பி நாம 2 நாள் கழிச்சு திரும்பி நாம ஆரம்பிக்கும்போது, திரும்பி கொஞ்சம் ஆரம்பிக்கும். திரும்பி 4 நாள விடுறோம். 1 வாரம் பண்றோம். 10 நாள் விடுறோம். திரும்பி முதல் நிலைக்கு போயிடும். இது எப்படின்னு கேட்டோம்னா, ஒரு பெரிய ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இந்த ரப்பர் பேண்ட நம்ம நல்லா இழுத்து பிடிச்சோம்னா, இப்படி நல்லா இழுத்து பிடிக்கும்போது இவ்ளோ பெருசா வரும். அத விட்டீங்கன்னா திரும்பி சுருங்கி இத்துணூண்டாயிடும். அதாவது அந்த ரப்பர் பேண்ட்க்கு ஒரு எலாஸ்டிசிட்டி இருக்கு. அதை பிடிச்சு இழுத்தா பெருசாகவும் ஆகும். அத விட்டா திரும்பி சின்னதாகவும் ஆயிடும். அதே மாரி தான் நமது மனது. நம்ம இந்த தியானம் பண்ணும்போது, அதுல பல வகையான மாற்றங்கள் வரும்போது, அழகா அது வந்து விரிவடைஞ்சு நல்ல ஒரு எத குடுத்தாலும் பாசிட்டிவா ஏத்துக்கொள்ளக்கூடிய மனநிலை, அதே மாரி வெளிய கொடுக்கக்கூடிய மனநிலை 2மே அதுக்குள்ள இருக்கு. ஆனா வந்து, நாம அத விட்டுட்டோம்னா, எப்படி இந்த ரப்பர் பேண்ட் சுருங்கி போயிருதோ, அந்த மாரி போயிடும். அதனால வந்து நம்ம 21 நாள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோங்கிறதுக்கு அப்புறமாகும் நம்ம பண்ணணும்னா, நமக்கு வந்து புத்தா சிவ குவாண்டம் ஃபவுண்டேஷன் வந்து பல வகையான சந்தர்ப்பங்கள் நமக்கு இருக்கு. அது மட்டுமில்ல நமக்கு பிஎம்சிலயும், பிஎஸ்எஸ்எம்லயும் கூட நெறைய ப்ரோகிராம்ஸ் போட்டுட்டே இருக்காங்க. தமிழ்லயும் இருக்கு. இந்த மெடிடேஷனுக்கு உண்டான மியூசிக் இருக்கு. எல்லாமே இருக்கு. அதனால எதுல வேணுமாலும் நீங்க ஜாயின் பண்ணி இத கன்டின்யூ பண்ணிட்டே இருக்கலாம். நம்ம வந்து காலையில நம்ம புத்தா சிவோல பார்த்தா 6 மணிக்கு பிராணா அப்படிங்கிற ப்ரோகிராம் வருது. அதுக்கப்புறமா வந்து இளைஞர்களுக்கான ஒரு ப்ரோகிராம் வருது. அது 21 நாள் வருது. அதுக்கப்புறம் இல்லன்னா கூட அதுல கூட ஒரு 6:30 வந்து 7 மணி வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரம் வருது. அப்படியும் இல்லாம வந்து நானும் நேத்து வந்தாங்களே வீணா மேடம், இன்னொன்னு சசிகலா மேடம் அப்படின்னு இருக்கோம். நாங்களும் வந்து தினம் வந்து ராத்திரி 9:00லேருந்து 9:40 வரைக்கும் இங்க மெடிடேஷன் போகும். அதுல 2 பேர் வந்தாலும் சரி, 5 பேர் வந்தாலும் சரி, 30 பேர் வந்தாலும் சரி, இந்த மெடிடேஷன் கன்டினியூவஸாக போயிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம வந்து தியானம் வந்து ரெகுலராக பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பல வகை சந்தர்ப்பங்கள் நமக்கு இருக்கு. ம். அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் வந்து நீங்க வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு இந்த தியானத்தை வந்து கண்டினியூ பண்ணும்போது அதனுடைய ஒரு பலன்களை வந்து பர்மனண்டாக ஆரம்பிக்க மாறும். அதாவது நமக்குள்ள ஒரு உருமாற்றம் அப்படின்னு வரணும். அந்த உருமாற்றம்னு வர்றது வந்து அவ்வளவு சீக்கிரமா வராது. ஏன்னா நம்ம மனது வந்துதான் நமக்கு வந்து ஒரு எஜமானனா இருக்கு. அதாவது மைண்ட் இஸ் மாஸ்டரா நமக்கு இருக்கு. நாமெல்லாம் அது கீழே தான் இருப்போம். அப்படி இருக்கும்போது மைண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம வந்து கேட்போம். இப்ப நாமளே வந்து இந்த மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சரி ரொம்ப டயர்டா இருக்குப்பா இன்னைக்கு பண்ணலன்னா என்ன விட்டுடேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லும். ஒரு நாள் இப்ப எதுக்கு எழுந்திருக்கணும் வேண்டாம் விடு அப்படின்னு சொல்லும். சில சமயம் வந்து அனலிட்டிக்கல் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இதெல்லாம் வந்து தியானம் பண்றேன்னு சொல்றாங்க. அதுல எல்லாம் மாற்றம் வந்து நீ நம்புறியா அப்படின்னு அது கேட்கும். இப்படி பல வகையான வகையில வந்து நம்ம மனது வந்து நம்மள வந்து கொஞ்சம் கொஞ்சமா திசை திருப்ப பார்க்கும். அந்த திசை திருப்ப பார்க்கும்போது இல்ல எனக்கு இந்த தியானம் வேணும். இந்த தியானம் வந்து நான் பண்றேன் அப்படிங்கிறது நமக்குள்ளேயே நம்ம ஒரு உறுதிமொழி குடுத்துக்கணும். அதாவது நம்ம வந்து ஒரு உடன்படிக்கைன்னு சொல்லலாம், உறுதிமொழின்னு சொல்லலாம். நான் தினம் இந்த தியானம் பண்ண போறேன். இந்த தியானத்துல வந்து எனக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கு. என்ன பண்ண போறோம்? சும்மா உட்கார போறோம். கண்ண மூடிக்க போறோம். கண்ண மூடிக்கிட்டு நாம வந்து நம்மளோட சுவாசத்தை கவனிக்க போறோம். அவ்வளவுதானே. இதுல என்ன பெரிய வேலையா இருக்கு? அப்படின்னு நமது மனதை வந்து சில சமயம் நம்ம புரிய வைக்கும்போது மனமானது அதை ஏத்துக்குது. ஓஹோ! இவ்வளவுதானா? சும்மா உட்காந்து நம்ம வந்து ஒரு உள் மூச்சையும், வெளி மூச்சையும் கவனிக்கணும். கண்ண நாம க்ளோஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஓகே ரெடி. நான் அப்படின்னு மைண்ட் அக்ரி பண்ணிடுச்சுன்னா, அப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து அத சீராக பண்ணிக்கிட்டே போகும். இந்த தியானம் நம்ம பண்ணும்போது பல வகையான நன்மைகள் நமக்கு கிடைக்குது. அது ஒரு பெரிய லிஸ்டாவே போடலாம். ஆனா அதுல வந்து சில எ ஒரு அ பயன்கள் என்ன, பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது நான் வந்து இன்னைக்கு ஹைலைட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது முதலாவதாக நாளைக்கு நம்ம பார்க்க போறோம் விரிவாக. உடல் அளவில், மனதளவில், உணர்வளவில் நம்ம வந்து இத வந்து நல்லபடியாக ஒரு மாற்றத்த கொண்டு வரப்போறோம். அதாவது ஒரு முழுமையான மாற்றம். அதாவது உடல், மனம், உணர்வு 3ம் சேரும்போது தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியம் இருக்கு.
அந்த ஆரோக்கியம் வந்து எப்படி இருக்க போகிறது, எப்படி அது இந்த தியானம் கொடுக்கறதுங்கிறது விரிவாக நாளையில இருந்து நாம பார்க்க போகிறோம். ஆனா எது ஒண்ணுமே நமக்கு வந்து பண்ணணும்னா நம்ம உடல் முதல்ல நல்லா ஹெல்த்தியா இருக்கணும், நல்லா பர்ஃபெக்டா இருந்தாதான் நம்ம வந்து எந்த ஒண்ணையும் பண்ண முடியும். பண்றதுக்கு ஒரு வந்து ஒத்துழைக்கணும். மனமும் நல்லா ஃபிட்டா இருக்கணும். அப்படி ஃபிட்டா இருக்கும்போது தான் நம்மளால உடலும் மனமும் இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். மனம் என்ன சொன்னாலும் உடல் அதை கேட்டுக்கும். அதனால அப்படி வந்து சேரக்கூடிய ஒரு ஒரு ஒற்றுமை, ஒரு ஒரு சிநேகம் வந்து உங்களுக்குள்ள இன்னும் அதிகமாக வளருகிறது. ஏன்னா மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு தேவையில்லாத குப்பைகளை எல்லாம் வெளியேற்றுகிறது இந்த தியானம். அதாவது வந்து ஒரு 20 கிலோ 50 கிலோ என்ன எத்தனை கிலோ வந்து நமக்கு உள்ள வந்து சேர்த்து வச்சிருக்கோமோ அந்த தேவையில்லாதவைகளை எல்லாம் விலக்கிட்டு எது நமக்கு தேவையோ அதை மட்டும் வந்து கொடுக்கும்போது நமக்கு தெளிவா இருக்கு. அதாவது முன்ன குழப்பம் இருக்கும். ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னாலே குழம்புவோம். நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க, அங்க போய் கேட்கறது, அப்புறம் வந்து வேற யாரு ரெஃபர் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் நமக்குள்ள இருக்கும். அதனால வந்து அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம அந்த தெளிவு நமக்குள்ளேயே வரும், என்ன முடிவு எடுக்கிறதுன்னு. ஏன்னா நாம வந்து பிரபஞ்ச ஆற்றலோடு நாம வந்து தொடர்பு கொள்கிறோம். அப்படி நம்ம பிரபஞ்ச ஆற்றல் தொடர்பு கொள்ளும் போது நமக்கு தேவையான ஒண்ணு நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வருது. அதாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய உள் உணர்வு அப்படிங்கிற அந்த இன்ட்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது. நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கக்கூடிய கண்ணோட்டமே வந்து மாறிடும். அதாவது வந்து எந்த ஒரு நாளும் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு புது நாள், புதுவதாக நான் ஏதாவது பண்ண போறேன், அதாவது ஆஹா இந்த நாள் நல்லாக மறந்து விட்டது. இந்த இக்கிகை புக்ல சொன்ன மாதிரி ஆஹா அப்படிங்கிற அந்த மொமெண்ட்ஸ் நமக்கு திரும்பி வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய ஒரு நாள். அதாவது வந்து நான் அடிக்கடி இந்த தியானத்தை சொல்லுவேன். ஏன் வந்து ஏடிஎம் அப்படிம்போம், நம்ம எனி டைம் மணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. எப்ப வேணாலும் பணம் வேணுங்கிறத நம்ம போய் ஏடிஎம்ல போட்டு கார்டை போட்டு நம்ம பணத்தை எடுத்துக்கிறோம். இப்படி வந்து இது வந்து இப்ப புதுசா வந்த காலம். முன்ன காலையில நமக்கு தெரியும் இந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரிதான் இந்த தியானமும் வந்து நமக்கு எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம், எங்க வேணாலும் செய்யலாம், யாரு வேணாலும் செய்யலாம். ஸோ எனி டைம் மெடிடேஷன் அப்படிங்கறத நாம இதை எடுத்துக்கலாம். எப்படி வந்து எனி டைம் மணி மாதிரி இது எனி டைம் மெடிடேஷன் அப்படிங்கறத நாம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு வந்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு கரெக்டான ஒரு ரூமு, ஒரு அமைதியான சூழ்நிலை, ஒரே நேரம் அப்படிங்கிறத வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுதான். அதை வந்து நமக்கு உள்ள வந்து ஒரு டிசிப்ளின், ஒழுக்கம் கொண்டு வரதுக்காக நம்ம வைக்கிறோம். ஆனா சில நாட்கள் ஏதோ ஒரு காரணங்களினால நம்மளால வந்து அதை பண்ண முடியல, கரெக்டா 6 மணிக்கு எழுந்து பண்ண முடியலன்னா பரவாயில்ல. அதனால என்ன ஒரு நாள்ல நீங்க எப்ப வேணுமா இந்த தியானத்தை பண்ணலாம். ஆனா தியானத்தை கண்டிப்பாக பண்ணணுங்கிறது தான் நம்ம வச்சுக்கணும். எந்த நேரத்துல வேணா பண்ணலாம். ஒருவேளை அந்த ரூமே நமக்கு சரியில்லை, வேற எங்காவது பண்ணிக்கலாமா, அங்கேயும் பண்ணிக்கலாம். எங்க வேணாலும் பண்ணலாம். ஆனா வந்து நம்ம எந்த இடம், எந்த நேரம், யா எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம். அதுதான் வந்து இந்த தியானத்தோட மகிமைன்னு அந்த அளவுக்கு சிம்பிளாக இந்த தியானம் இருக்கு. இந்த மூச்சு விழிப்புணர்வு தியானம். அதனால இந்த நம்ம தியானத்தை வந்து எப்படி ரெகுலராக செய்கிறோம், செய்களோட பலன்களை அனுபவிக்கிறோம், அனுபவித்த பலன்களை வந்து மற்றவங்களோட ஷேர் பண்றோம். ஷேர் பண்றது மட்டும் இல்லை, நம்மளால முடிந்த அளவு இந்த தியானத்தையும் திருப்பி நாம வந்து மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து வந்து நாம இதை பரப்பக்கூடிய ஒன்றாகவும் நாம ஒரு குறிக்கோளாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால இன்னைக்கு நாம பண்ணக்கூடிய இந்த தியானம் ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக பண்ணக்கூடிய தியானத்தை விட கொஞ்சம் அதிகமான நேரம் பண்ண போறோம். அதனால தண்ணி வேணுமானாலும் தண்ணி குடிச்சுக்கோங்க, கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. இந்த நீண்ட தியானத்துக்கு வந்து நீங்க ரெடியாகுங்க மாஸ்டர்ஸ். இப்ப நாம வந்து தியானம் பண்ண போகிறோம். அன்பு நண்பர்களே, நாம் செய்வது மூச்சு விழிப்புணர்வு தியானம். சுகமாக அமர்ந்து கொண்டு தியானம் செய்யவும், தரையில வந்து உட்கார்ந்தாக உட்காரலாம், இல்ல வந்து நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் உட்கார்ந்துக்கலாம். உங்களுக்கு வந்து
ஒருவேளை ஏதாவது சப்போர்ட் வேண்டாலும் அதையும் எடுத்துக்கலாம். கண்ணாடி இருந்தா கண்ணாடியை கழட்டிடுங்க. உங்க கணுக்கால்களை ஒன்றின் மேல் ஒன்று குறுக்காக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் உங்கள் உடலை முழுவதுமாக தளர்த்திக் கொள்ளுங்கள். கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு மீண்டும் இன்னும் ஒரு நீண்ட நெடிய வெளிமூச்சையும் எடுத்துவிடவும். இப்போது நீங்கள் உங்களை முழுவதுமாக தளர்த்திக் கொண்டீர்கள். இப்ப ஒரு கையவோ அல்லது 2 கையவோ எடுத்து உங்கள் இதயத்தின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இப்போது ஒரு 4 நிமிடங்கள் இதயத்தை உயர்ந்த உணர்வுகளால் நிரப்பப் போகிறோம். உங்களின் அன்பான இதயம், அழகான இதயம், உங்களுடனே இருக்கும் உங்கள் இதயம், அந்த இதயத்தோடு உறவாடும் நேரம் இது. அந்த இதயத்தின் குரலை கேட்கும் தருணம் இது மாஸ்டர்ஸ். உங்கள் கவனத்தை இதயத்தின் மேல் கொண்டு வாருங்கள். உங்கள் உள்மூச்சும் வெளிமூச்சும் செல்வதையும் கவனிங்கள். இப்போது உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியை நினைவில் கொண்டு வாருங்கள். அது கடந்த காலமாக இருக்கலாம், எதிர்காலத்தில் நிகழ்வதாக இருக்கலாம், அல்லது இப்போதும் நிகழ்வதாக இருக்கலாம். அந்த நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்து மீண்டும் வாழுங்கள். அப்படி வாழும்போது உங்கள் உள்ளத்தை மகிழ்ச்சியால் நிரப்புங்கள். இந்த உணர்வுகள் நன்றியாக இருக்கலாம், பரிவு, பாராட்டுதல், கருணை, எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நன்றியுணர்வாகவும் இருக்கலாம். அந்த உணர்வால் உங்கள் இதயத்தை நிரப்புங்கள். உங்கள் இதயம் முழுவதும் நிரம்பிய இந்த
இந்த உயர்ந்த உணர்வை உங்களுக்கு வெளியிலும் பிரதிபலியுங்கள். அன்பு நண்பர்களே, நாம் இப்போது மூச்சு விழிப்புணர்வு தியானத்தை செய்கிறோம். உங்கள் கைகளை உங்கள் மார்பில் இருந்து எடுத்து, உங்கள் இதயத்தின் மேல் இருந்து எடுத்து, விரல்களை ஒன்றோடு ஒன்று கோர்த்து உங்கள் மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கண்கள் மூடியே இருக்கட்டும். இப்போது உங்கள் வழக்கமான இயற்கையான உள்மூச்சையும் வெளிமூச்சையும் மட்டும் கவனியுங்கள். உங்கள் சுவாசம் உங்களுக்கு வழிகாட்டும். வலுக்கட்டாயமாக மூச்சை இழுக்க வேண்டாம், மூச்சை வெளியேற்றவும் வேண்டாம். உங்களின் இயற்கையான மூச்சை, உள்மூச்சு வெளிமூச்சு, அதை மட்டும் கவனியுங்கள். மனம் எண்ணங்களால் ஆனது. எண்ணங்கள் நம் மனதிலே அலைமோதுகின்றன. நாம் சுவாசத்தை கவனிக்கும் போது எண்ண அலைகள் மெல்ல மெல்ல அடங்குகின்றன. அலைகள் முழுவதுமாக அமைதியடைந்து ஒரு எண்ணமற்ற நிலை, நம் இதயம் ஆடாமல் அசையாமல் இருக்கிறது. அதுதான் வெற்றிடம். அந்த வெற்றிடத்தை நீங்கள் உணருங்கள், அதனுள் இருங்கள்.
அந்த வெறுமையிலே இருப்பதுதான், அதுதான் எம்ப்டினஸ் என்று சொல்லுவது. எப்போதெல்லாம் சிந்தனை வருகிறதோ அப்போதெல்லாம் உங்கள் கவனத்தை மீண்டும் மூச்சின் மேல் கொண்டு வாருங்கள் மாஸ்டர்ஸ். இந்த வெற்றிடத்திலே நீங்கள் பிரபஞ்ச ஆற்றலை உணர்கிறீர்கள். அந்த குவாண்டம் புலத்தில் இணைகிறீர்கள். எல்லையற்ற ஆற்றல், மிகையான சந்தர்ப்பங்களும் நிறைந்த அந்த ஆற்றல் குலம் அந்த உயர்ந்த சக்தி உங்களுள் பரவுவதை உணருங்கள். இது உங்களின் நேரம், உங்களுக்கான நேரம், பிரபஞ்ச சக்தியை உணரும் நேரம்.
உங்கள் குரு. அந்த குருவை பின்பற்றுங்கள். உங்கள் கவனம் முழுவதும் உங்கள் மூச்சின் மேல் மட்டும் இருக்கட்டும் மாஸ்டர்ஸ். நீங்கள் உங்கள் வெறுமையிலே ஆழமாக, இன்னும் ஆழமாக, மிக ஆழமாக செல்லுங்கள். கடந்த கால எண்ணங்கள் தேவையில்லை. எதிர்கால எண்ணங்களும் தேவையில்லை. நீங்கள் இருப்பது நிகழ்காலம், இந்த நிமிடங்கள். இதிலே நீங்கள் குறியாயிருங்கள்.
இந்த தியானம் உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளும் பரிசு. அந்த விலை உயர்ந்த பரிசை இப்போது நீங்கள் அடைந்துள்ளீர்கள். எண்ணமற்ற மனம், ஒரு பேரின்ப நிலை. அந்த பேரின்பத்தை உணருங்கள்.
உங்கள் கண்கள் மூடியே இருக்கட்டும். விரல்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கட்டும். உங்கள் கால்களும் குறுக்காக வைத்துக் கொள்ளவும். உங்கள் சுவாசத்தை மட்டும் கவனம் இருக்கட்டும். இந்த பிராணா என்னும் காற்று எப்படி உங்கள் மூக்கினுள்ளே வருகிறது, எப்படி அது உங்கள் மூக்கை விட்டு வெளியேறுகிறது. உள் சுவாசமாகவும் வெளி சுவாசமாகவும் செல்லும் அந்த மூச்சு காற்றை மட்டும் கவனியுங்கள். வேற எந்த எண்ணங்களும் உங்களுக்கு இப்பொழுது தேவையில்லை. அமைதியான மனம், அழகான தியான நிலை. ஆழமான அமைதி உங்களும் இந்த நிலையிலே நீங்கள் உணர்வது நீங்கள் முழுவதும் ஆற்றல், மிகுந்த ஆற்றல், உரைபொருள். ஆற்றலிலே கவனம் இருக்கட்டும். இந்த குறைபொருள் இன்னும் இந்த உடற்மேல் நமக்கு கவனம் தேவையில்லை. அன்பு நண்பர்களே, ஆசான்களே, நாம் இப்போது நன்றி தெரிவிக்கும் தருணத்திற்கு வந்துள்ளோம். இந்த அழகான உலகத்தை அறிமுகப்படுத்திய உங்கள் பெற்றோர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவியுங்கள். அறிவை புகட்டி வாழும் கலையை கற்றுத்தந்த ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் ஆசான்களுக்கும்
மனமார்ந்த நன்றியை கூறுங்கள். உங்களின் பிரதிபலிப்பாக உங்களோடு என்றும் இணைந்துள்ள உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறுங்கள். இந்த உலகில் வாழும் மரம், செடி, கொடி, தாவரம், பறவைகள், விலங்குகள் அனைத்திற்கும் நன்றி கூறுங்கள். அவை நம்மோடு இணைந்து வாழ்ந்து இந்த உலகத்தை மேல்மேலும் அலங்கரிக்கின்றன. நமது வாழ்க்கையை செழிப்பாக வாழ உதவும் அரசாங்கம், தொழில்நுட்பக்கலை அனைத்திற்கும் நன்றி கூறுங்கள். இந்த தியான நிலையிலே நீங்கள் பல வகை அனுபவங்களை கண்டிருப்பீர்கள். அவை அனைத்தையும் சாட்சி பாவத்தில் பாருங்கள். ஒவ்வொரு தியானமும் நாம் ஒவ்வொரு நாள் செய்யும் போது அது மிக அருமையான தியானம். நீங்கள் இன்றைய தியானத்திலே எந்த காட்சியை கண்டீர்கள்? என்ன அனுபவங்களை உணர்ந்தீர்கள் என்பதை நினைவு கூறுங்கள். அனைவருக்கும் அனைத்திற்கும் நன்றி. நன்றி, நன்றி, மிக்க நன்றி. மெல்ல மெல்ல உங்கள் கண்களை திறந்து இந்த உலகத்துக்கு வாருங்கள். உங்களுக்கு எப்ப தோன்றதோ அப்ப மெல்ல வெளியே வாங்க. இன்றைய தியானம் ஒரு நீண்ட நேர தியானம், ஆழமான தியானம். இப்போ இந்த தியானத்திலிருந்து வெளியே வந்துருங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா, சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. இன்றைய தியான அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கண்டிப்பா எங்களோட ஷேர் பண்ணுங்க.
நீங்க எல்லாரும் தியானத்துல இருந்து வெளியே வரலையா? ரொம்ப அமைதியா இருக்கீங்க. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். மேடம் ஞானவடி வேல் ரெப்கோ இன்ஜினியரிங் காலேஜ் மேடம். சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். மேடம் இன்னைக்கு தியானம் ரொம்ப என்ன சொல்றேன் மேடம், நல்ல அற்புதமா இருந்தது. ரொம்ப என்ன சொல்றேன், சந்தோஷமான மனநிலையே நான் கொஞ்சம் அப்படியே மனம் நல்லா இருந்தது மேடம். அதை சொன்ன மாதிரி எனக்கு அந்த நல்லா நீண்ட நேரம் நீங்க தியானம் பண்ணது நல்லா எனக்கு ரொம்ப ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சி, பேரானந்தம். ரொம்ப எப்படி சொல்றது எனக்கு தெரியல. இதை வந்து ஐ வாண்ட் டு கண்டினியூ. நான் நீ சொன்ன மாதிரி தான் மேடம் பண்ணணும். பண்ணிடுறேன் மேடம், கண்டிப்பா பண்ணிடுறேன் மேடம். இன்னொன்னு மேடம், நேத்து ஆக்சுவலா ஒரு புக் படிச்சேன் நானு. புக்கு படிக்கும்போது மனசை பத்தி ஒரு புக் எனக்கு திடீர்னு கிடைச்சது. ஒரு சின்ன ஒரு இதுல மனம் சாரி சுவாசம் தான் இறைவன் அப்படிங்கறத போட்டிருந்தாங்க. அதுவும் இப்ப ஆனாபானா சதி தியானம் பண்ணும்போது எனக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு மேடம். அது ரொம்ப எனக்கு என்ன இருந்தாலும் ஒரு சுவாசத்தை கவனிக்க கவனிக்க சுவாசம் தான் நீங்க குருன்னு சொல்றீங்க, சுவாசம் தான் அனைத்துங்கும் போது சுவாசம் தான் இறைவன் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருந்தது. எனக்கு அதை படிக்கும் போது எனக்கு கரெக்டா ஏதோ பிரபஞ்சம் எனக்கு ஏதோ கரெக்டா கொண்டு வர மாதிரி எனக்கு இருந்தது. நீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நல்லா இருந்தது மேடம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். அருமையான ஒரு அனுபவம் உங்களோடது. அதாவது பேரின்பம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அந்த ஆனந்தத்தை வந்து அவ்வளவு அழகா நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது நீங்க சொல்றதுல தெரியும். இப்பதான் நான் ஆக்சுவலா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதுவரை நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. தியானம் பண்ணுவேன் நீங்க சொன்ன மாதிரி மேடம். அதாவது ரேபிட் மெடிடேஷன், அதாவது எப்ப நான் ஃப்ரீயா இருக்கோ அப்பதான் பண்ணுவேன். பண்ணும்போது எனக்கு நல்லா இருக்கும். பட் ஆனா எனக்கு இந்த ரெகுலரா பண்ணுங்கிறது இந்த ஒரு ஆக்சுவலா சார் ஆரம்பிச்ச அந்த 5 days ப்ரோக்ராம்ல இருந்து ஆரம்பிச்சிருந்து இப்ப கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கேன் மேடம். கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா எனக்கு 5 மணிக்கு இப்ப முழிப்பு வந்துருது. முன்னாடி அலாரம் வச்சேன், இப்ப அலாரம் வைக்கிறது இல்ல. ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எந்திரிக்க பார்த்தா டைம் வந்து 5 o'clock. அப்படி எந்திரிச்சு எல்லாம் பண்ணிட்டு கரெக்டா அந்த இது இப்ப எனக்கு ஆக்சுவலா செட் ஆயிருச்சு மேடம். இதே மாதிரி நான் ஒரு இன்னும் பண்ணிட்டேன்னா என்ன சார் டிராவல் வித் தியானம் ஃபுல்லா எனக்கு தியானம் தான் லைஃபோட இருக்கும்னு ஃபீல் பண்றேன். அதாவது வந்து சார் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம மூச்சு நம்ம கூட இருக்கோ அந்த மாதிரிதான் நம்ம தியானமும் நம்மள எடுத்துக்கணும். ஏன்னா நாம வந்து வாழ்க்கையில வந்து நிறைய வேலைகள் செய்யறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், குளிக்கிறோம், பல்லு விளக்குறோம். இதெல்லாம் நம்ம காலையில நமக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? ஆட்டோமேட்டிக்கா எப்போ போட்டது வந்துருது. ஆனா இது வந்து நம்ம வாழ்க்கையில வந்து அதே மாதிரி ஒரு 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 நாளோட ஒரு பங்காக ஒரு ஒரு வேலைன்னு சொல்ல முடியாதது அப்படி எடுத்துட்டு போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும். அதாவது ஒரு தடவை, அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, தேனை வந்து சுவைச்சாதான் தெரியும். லட்டுவோ ஒரு குலோப் ஜாமுனும் சாப்பிட்டாதான் அதை இனிமே தெரியும். அந்த மாதிரி தியானத்தை ஒரு தடவை அந்த இன்பத்தை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம், அந்த ஒரு பிளிஸ்ன்னு சொல்லக்கூடிய பேரானந்தம் கண்டிப்பாக நம்ம திரும்பி திரும்பி அந்த இதுக்கு நம்ம போகும். அதனால ரொம்ப அருமையாக நீங்க உங்க அனுபவத்தை சொன்னீங்க. தேங்க்யூ சார். அது மட்டும் இல்ல, அதே மாதிரி வந்து பத்ரிஜி அதுதான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. வந்து மூச்சு தான் உன்னோட குரு, உன்னோட மூச்சை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், அது போரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நமக்கு வந்து அந்த மூச்சே போறதே தெரியாம தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பிறந்த நாள்ல இருந்து. ஆனா இன்னைக்கு அந்த மகிமையை தெரிஞ்சு நாம வந்து அந்த மூச்சை கவனிக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் மட்டும் இல்ல, குரு நமக்கு ஒரு நண்பன், ஒரு ஆசிரியன் எல்லாமாகவே அது சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு மூச்சு தான் நம்மள வாழ வைக்குது. அதனால நீங்க அந்த பார்த்த புக்ல நீங்க படிச்சது கூட கடவுள் தான். ஏன்னா நம்ம உள்ளேயே கடவுள் இருக்கார். அதனால அதுவும் கடவுள் தான். கடவுள் தான் அது. அதே மாதிரி ஒண்ணு எனக்காக நீங்க சொன்னீங்க, அதாவது நமக்காக நமக்கு நேரம் ஒதுக்கணும்னு சொல்லும் போது, அதாவது நிறைய பேருக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம், அந்தந்த ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு நாமே அப்பாயின்மெண்ட், செல்ஃப் அப்பாயின்மெண்ட்ங்கிறது இந்த ஒரு டெய்லி 1 hour or 2 hoursங்கிறது இனிமேல் அவங்களுக்காக நம்ம கொடுத்தே ஆகணும் மேடம். அது வந்து ரொம்ப நான் வந்து இப்ப இந்த ப்ரோக்ராம் வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பா செல்ஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் சொல்றோம் மை செல்ஃப், எனக்கு 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 நானே செல்ஃப் அப்பாயின்மெண்ட்ங்கிறது இந்த தியானம் அந்த இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து நான் பண்ணிடுறேன். லைஃப்ல வந்து ஃபாலோ பண்ணிடுறேன் மேடம். பண்ணிடுறேன் கண்டிப்பா பண்றேன் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி மேடம். நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ 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 சார். அதாவது ராதா ரெட்டி மேடம் எழுதியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து கலர்ஸ் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கலர்ஸ் தெரியறதும் ஒரு வகையான அனுபவம் தான் மேடம். அதாவது நாம வந்து போனதுல பார்த்தோம் இல்லையா, தியான
அனுபவங்கள் அப்படிங்கிறது வந்து லதா மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி நமக்கு வந்து சில நாள் கலர்ஸ் தெரியும், ஆனா சில நாள் நமக்கு தெரியாமையும் இருக்கும். ஆனா தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷம், தெரியலன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எடுத்துன்னு போறது நல்லது. எஸ் ரத்னவேல் சார், நீங்க ஆட் பண்ணுங்க. எஸ் மேடம், அதான் சொல்லிட்டீங்க. தெரிஞ்சா சந்தோஷம், தெரியலையா ரொம்ப சந்தோஷம். எனக்கு இது வரைக்கும் ஒரு கலர் கூட தெரிஞ்சதில்லை இது வரைக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கலர் தெரிஞ்சது. பர்பிள் கலர் ஒரு செஷன் எடுக்கும் போதும் எனக்கு பர்பிள் கலர் தெரிஞ்சது. மியூசிக் தகுந்த மாதிரி கலர் மாறிச்சுன்னாங்க. ஸோ கரெக்டு தான், கரெக்டாக போயிட்டுருக்கீங்க. உங்களோட அனுபவத்தை வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஸோ இதெல்லாமே வந்து மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ மூணாவது நாள் நினைக்கிறேன், அன்னைக்கு லதா மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த அனுபவத்தை ஒரு டைம் விசிட் பண்ணுங்க, அந்த வீடியோ, யூடியூப் வீடியோ. தேங்க்யூ. அவன் ரத்னவேல் சொன்ன மாதிரி எனக்கு கூட கலர் எல்லாம் தெரியாது, வெளி உலகத்துல இருக்க கலர் தான் தெரியும். உள்ள கண்ணு மூடும்போது எனக்கும் கலர்ஸ் எல்லாம் எதுவும் தெரிஞ்சதில்லை. ஆனா அந்த ஒரு அமைதியான ஒரு நிலை, அந்த ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்டு நமக்கு வந்து அது வந்து ரொம்ப ஒரு உன்னதமான நிலைங்க தான் எனக்கு தெரியும். அதனால உங்களுக்கு வந்து கலர் தெரிஞ்சிருக்கு, அதனால ரொம்ப சந்தோஷப்படுங்க மேடம். அதை தெரியலனாலும் அதுவும் ஓகே. அதனால அவங்க வந்து இன்னைக்கு ரத்னவேல் சொன்ன மாதிரி நோ எக்ஸ்பெக்டேஷன், நோ கம்பேரிசன். இன்னைக்கு தெரிஞ்சது நாளைக்கு தெரியறதுங்கிறதும் இல்லை. என்னைக்கு என்னென்ன ஒரு அனுபவங்கள் வருதோ அது அன்னையத்து அனுபவமாக நம்ம ஏற்றோம். எஸ் ரமேஷ் சார். மேடம் எனக்கு கண்ணுல இருந்து தண்ணி வந்தது. ஹலோ, சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், கேக்குது. இந்த கண்ணுல இருந்து தண்ணி கண்ணுல இருந்து வந்தது. தண்ணி வந்தது மேடம். ஆ. அது இல்லாம மைண்ட் வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆன மாதிரி, ஒரு வித்தியாசமான ஒரு வேர்ல்டுக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங். ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு. அதாவது இதுவும் ஒரு தியான அனுபவத்துல ஒண்ணுதான். ஏன்னா நிறைய தடவை வந்து நம்ம உணர்வுகளை எல்லாம் உள்ள போட்டு அடக்கி வச்சிருக்கோம், அதை வெளியே வர விட மாட்டேங்கிறோம். அப்படி இந்த மாதிரி மனம் வந்து ஒரு ஓய்வெடுத்து அப்படி ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கும்போது அந்த உணர்வுகள் எல்லாம் நம்ம விட்டு வெளியே வருது. அதனால இருக்கலாம். ஏன்னா நீங்க இருந்த நிலையை வந்து ரொம்ப ஆனந்தமா இருந்ததுங்கிறதுனால அது ஆனந்த கண்ணீராக கூட எடுத்துக்கணும். அதாவது கண்ணுல வந்து நான் வந்து நேற்று பத்ரி சாரோட வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது சொன்னார், கண்ணுல தண்ணி வருதுங்கிறது ரொம்ப பாசிட்டிவான ஒண்ணு. ஏன்னா உங்களை உணர்வுகளை எல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டீங்கன்னா அது ரொம்ப லைட் ஆயிடும், திரும்பி அந்த உணர்வுகள் உங்களுக்கு வராது அப்படின்னு சொன்னார். அதனால வந்து நம்ம கண்ணுல தண்ணி வர்றது அப்படிங்கிறதோ, நம்ம அழுகை அப்படின்னு சொல்லக்கூடியதோ ரொம்ப ஒரு பாசிட்டிவான இமோஷன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ஆனந்தமான ஒரு நிலையில ஆனந்தமாக உங்க கண்ணுல இருந்து தண்ணி வந்திருக்குன்னா அதுவும் ஒரு வகையான தியான அனுபவம் தான். ஏன்னா சில சமயம் நமக்கு சிரிப்பு கூட வரும், ஏன் சிரிக்கிறோம்னு தெரியாது, அப்படி கூட ஒரு நிலை வரும். அதனால இது ரொம்ப அருமையான ஒரு அனுபவம், அழகான. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அப்புறம் வேற யாருக்காவது தியானம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும், இல்ல டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? குட் மார்னிங் மேம், நான் ஆனந்தி பேசுறேன் மேம், பெங்களூர்ல இருந்து. சொல்லுங்க மேடம். ஆனந்தி மேடம். தேங்க்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன் டுடே மேம். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் 1 வீக் மீன் 6 டேஸ்ல அட்டன் பண்ண என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட ஸ்லீப் பேட்டர்ன் நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு. ஏர்லியர் வந்துட்டு நான் யூஸ் டு ஸ்லீப் 10 o'clock அப்படி ஸ்லீப் பண்ணா 3 o'clockலாம் முழிப்பு வந்துடும். திருப்பி ஒரு 1 hour அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன். அப்போ திருப்பி ஒரு 5 o'clock தூங்கிட்டு அதுக்கப்புறமேல திருப்பி 7 o'clock எழுந்துச்சு இந்த என்டையர் டே கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கும். பட் இப்போ மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ண டேல இருந்து எனக்கு ஐ எம் கெட்டிங் டீப் ஸ்லீப். ஒரு 10 o'clock தூங்கினா ஐ எம் கெட்டிங் ஒன்லி இந்த மார்னிங். அப்புறம் என்னோட ஸ்லீப் பேட்டர்ல வந்து கொஞ்சம் சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தா கூட எனக்கு உடனே முழிப்பு வந்துடும். ஒரு சின்ன யாராவது கதை ஓப்பன் பண்றாங்க, ஒரு ஏதாவது அப்படிதான் கூட ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆயிடும். ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆனவுன்னா திருப்பி அந்த தாட்ஸ் வந்துட்டே இருக்கும், யோசிச்சுட்டே இருப்பேன். அப்ப எனக்கு தெரியாம தூங்குவேன். அந்த மாதிரிதான் பேட்டர்ன் இருந்தது. பட் இந்த லாஸ்ட் 1 வீக்ல வந்து வாட் ஐ ஆம் நோட்டீஸ்ட் இஸ் நல்ல டீப் ஸ்லீப். என்னோட பொண்ணு கூட உடம்பு சரியில்லை, நைட் எல்லாம் காஃப் பண்ணிட்டு இருந்திருக்கா. கேட்டா, ஏமா நான் காஃப் பண்றதுக்கு உனக்கு தெரியாம அப்படி தூக்குறீங்க, அப்படி டீப்பா தூங்குறீங்க அப்படின்னு சொன்னா. ஐ டோல்டு அத மாதிரிலாம் இல்லைன்னு சொன்னேன். பட் ஷீ டோல்ட் நோ யூ வென்ட் டு டீப் ஸ்லீப். நான் நைட் எல்லாம் இரும்பிட்டே இருந்தேன், ஹாட் வாட்டர்லாம் போய் குடிச்சிட்டு வந்தேன், அது கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. தட் ஐ ஃபெல்ட் வெரி குட். பிகாஸ் எனக்கு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தா கூட நான் முழிப்பு வந்துடும். பட் ஐ ஸ்லெப்ட் ஸ்லோ வெல், நல்ல டீப் ஸ்லீப் அண்ட் லாங் ஸ்லீப். யூஸ்வலி 3-4 hours தான் ஸ்லீப்பே இருக்கும். பட் ஐ எம் ஸ்லீப்பிங் வெரி லாங் ஸ்லீப் அண்ட் பட் டீப் ஸ்லீப். அண்ட் ஹோல் டே வந்து எனக்கு மத்தியானமே எனர்ஜி லெவல் கம்மியாயிடும்.
பட் அந்த லாஸ்ட் 1 வீக் ஐ எம் ஃபீலிங் மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் அதே எனர்ஜி லெவல்ல இருக்கேன். எனக்கு எனர்ஜி லெவல் கம்மியான மாதிரியே தெரியல. தட் இஸ் ஆல்சோ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் மேம். அண்ட் தேங்க்யூ. அந்த ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி ஐ மீன் இந்த 21 டேஸ்ன்னு சொன்னது பிஃபோர் தட் அது ஆர்ட் ஆஃப் லிவிங் 21 டேஸ் ப்ரோக்ராம் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் தான் ஃபர்ஸ்ட் நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். பட் அதில் என்னன்னா நமக்கு இட் பி லைக் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் டுகெதர் இந்த ஒரு செஷன் அட்டன் பண்ணுவோம். அதுக்கு நம்ம யாரும் நமக்கு ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நம்ம ஆன் பண்ணிட்டு உட்காருவோம், அந்த 20 மினிட்ஸ் இருப்போம், ஷட் டவுன் பண்ணிட்டு வந்துருவோம். பட் ஹியர் ஐ ஃபெல்ட் இஸ் த பர்சனல் டச். நீங்க ஒருத்தருக்கும் கேட்டுருக்கீங்க குரூப்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒரு நம்பர் ஷேர் பண்றீங்க. Usually any masters will not, coaches, trainers will not share the number because we'll disturbing them சொல்லிட்டு. But here I felt each and everyone is sharing your numbers and contact பண்ணுங்க, கேளுங்க, பேசுங்க அப்படின்னு சொல்றீங்க. That is itself நமக்கு அட்லீஸ்ட் someone is there to மூவ் ஆன், நம்மளை கொண்டு போறதுக்கு ஒரு செஷன் கொண்டு போறதுக்கு ஒருத்தர் கூட நம்ம கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கு. ரியலி தேங்க்யூ ஃபார் த என்டையர் டீம் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ ஆனந்தி மேடம். நீங்க ரொம்ப வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோடது. அதாவது வந்து நீங்க தூக்கமே வராம டிஸ்டர்ப் தூக்கத்துல இருந்து இன்னைக்கு நீங்க ஆழ்ந்த தூக்கத்துக்கு வந்திருக்கீங்க. அதுவும் இந்த 6 நாளுக்குள்ள இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்குன்னா மற்ற இன்னும் நம்ம பண்ண பண்ண எவ்வளவு ஒரு மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். எல்லாருக்குமே இது வந்து தெரிஞ்ச ஒண்ணு. ஏன்னா நம்ம வந்து தூங்கும் போது இந்த தியானம் நம்ம ரெகுலரா பண்ணும்போது நமக்குள்ள பல வகையான ஹார்மோன்ஸ் அப்படிக்கூடிய ஒரு ரசாயன பொருட்கள் சுரக்கிறது. அதுல பர்டிகுலர் ஒன் தேவை, இந்த தூக்கத்துக்கு தேவையான ஒண்ணு மெலட்டோனின் அப்படின்னு சொல்றது. இந்த மெலட்டோனின்ங்கிறது எப்பவுமே இருட்டுல தான் வந்து உற்பத்தி ஆகும் அப்படிம்பாங்க. லைட் இருந்தா அது உற்பத்தி ஆகாது, குறைவாகத்தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மெலட்டோனின் குறைவாக இருக்கிறதே நமக்கு வந்து தூக்கத்தை குறைவாக இருக்கிறதுக்கு, சரியா தூக்கம் வராததுக்கு ஒரு காரணம். இது நம்ம ஆழ்ந்த தியானம் பண்ணும்போது நாம அந்த 30 நிமிடமோ 50 நிமிடமோ கூட நம்ம வந்து கண்ணை மூடிக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா? அந்த கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும் போதும் ஒரு ஆழ்ந்த நிலை போதும் மனம் வந்து இதுக்கு மேல ஒண்ணும் வேணாம், நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா என்னென்ன வந்து நமக்கு கெமிக்கல்ஸ் பாடியில இருக்கோ அது வந்து கரெக்டா தேவையான அளவுக்கு சுரக்கிறது. அப்படி வரக்கூடிய இந்த மெலட்டின் தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தூக்கத்தை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க வந்து சொன்னீங்க நாங்க எல்லாருமே இந்த ஃபெசிலிட்டேட்டர், நானாகட்டும், ரத்னவேல் சார் ஆகட்டும், லதா மேடம், யார் இருந்தாலும் வந்து ஒரு நட்பாக ஒரு உறவாக எங்களை வந்து பழக வச்சு இந்த மாதிரி கையை பிடிச்சி ஒவ்வொருத்தரையும் கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு குறிக்கோள் தான் இந்த புத்தா சிஓ குவாண்டம் ஃபவுண்டேஷனோடது. அதாவது நம்ம சந்திர சார் அப்படிதான் யாரா இருந்தாலும் சொல்வார், அவரையே நமக்கு எப்ப தேவையோ அப்ப நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த உறவுங்கிறது இந்த 21 நாள் இல்லை, நான் தான் எல்லாருக்கும் சொல்லுவேன், வாழ்நாள் ஃபுல்லா வரக்கூடிய ஒரு உறவு தான் இது. அதனால வந்து நமக்கு வந்து அந்த பிரபஞ்சம் நம்ம எல்லாரையும் இந்த இடத்துல கொண்டு வந்து இணைத்து இருக்கு நம்மள. ஸோ அதனால அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் எங்களோட சேர்ந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்படின்னு வேற யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. மேம் இந்த பிகினிங் ஆஃப் த கிளாஸ் சொன்னீங்க 9 o'clock நீங்க மீட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஏதாவது குரூப் ஏதாவது இருக்கா? ஸோ தட் வில் ஹேவ் தட் மார்னிங் ஒரு செஷன், நைட் ஒரு செஷன், எல்லாம் குரூப்பா பண்ணும்போது அது நமக்கு ஒரு டிசிப்ளின் வரும். 2 டைம்ஸ் நம்ம அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு 9 o'clock செஷன் சொல்றது எப்படி மேம்? அது ராத்திரி வந்து 9 to 9:40 40 நிமிஷம் தான் அந்த செஷன் இருக்கும். அதுல வந்து நாங்க ஒவ்வொரு நாள் வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் யார் விஸ்டம் இருந்தா பண்ணிட்டு மீதி வந்து 30ல இருந்து 35 நிமிஷம் மெடிடேஷன் இருக்கும். கரெக்டா 9 காண்பிக்கும், 9:40க்கு முடிஞ்சிடும். அதுல வந்து ஒரு நாள் வீணா மேடம் நேத்து வந்தாங்களே வீணா மேடம் ஒரு தடவை, நான் அப்புறம் இன்னொரு சசிகலாங்கிற மேடம் இருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு அந்த லிங்கை வந்து ஷேர் பண்றேன், நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க, யார் வேணாலும் ஜாயின் பண்ணுங்க. Sure, thank you. So that we'll have a discipline. எஸ் மேடம். Morning or what, night or what, கண்டிப்பா ஆமா. அந்த time. ஆனா அந்த குரூப் நாங்க நைட்ல பண்ணக்கூடிய, அதாவது இதுல நாங்க ஒன்னா சேர்ந்து நைட்ல குரூப்ல ரெகுலரா பண்றவங்க. இப்ப நளினி மேடம் கூட ஜாயின் பண்ணிருக்காங்க, இந்த சாந்தா மேடம் அப்படிங்கிறவங்க கூட அதுல ஜாயின் பண்ணிருக்காங்க. அது ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும், கண்டிப்பா அதுல ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா இதே நம்ம இங்க பண்ணக்கூடிய இதே தியானத்தை தான் நம்ம Thank you. கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. Super ma'am. Thank you ma'am. தேங்க்யூ மேடம்.
வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா, டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? இன்னைக்கு அழகா நிறைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்க. அதாவது இன்னைக்கு வந்து நம்ம இந்த முதல் வாரத்துல பண்ணக்கூடிய இது ஒரு நீண்ட தியானம். அதே மாதிரி எவ்ரி சண்டே அன்னைக்கும் நமக்கு நீண்ட தியானம் இருக்கும். ஹலோ, கேக்குதுங்களா மேடம்? கேக்குது சார். வணக்கங்க. உங்க பேரு சார்? வினோத்ங்க. ஓகே சார். யா, இது எப்போ நம்ம இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறோமோ அப்பதான் வந்து அதிகமான எண்ணங்களா வருது. ஸோ அதாவது உங்க கொஸ்டின் வந்து மனதை எப்படி கண்ட்ரோல் பண்றது ஆமா. கேக்குறீங்களா? இப்போ அதாவது ஜென்ரலா இருக்கும்போது அதிகமான எண்ணங்கள் இருக்கிற மாதிரி தெரியல. ஆக்சுவலா உட்காரலாம், இந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுவோம் அப்படின்ட்டு போது கலவையான எண்ணங்கள், வேற வேற எண்ணங்கள் அதிகமா வருது. அதாவது வந்து சும்மா சொன்னாங்களா சார், மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதாவது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு எப்ப நினைக்கிறோமோ அப்பதான் அவங்க ரொம்ப ஆக்டிவா ஆயிருவாங்க. அத இன்னொன்னு என்னன்னா, மனதுக்கு வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி ஓய்வு எடுக்கவே தெரியாது. ஏன்னா அதை ஓட்டிட்டே இருக்கோம், மிஷினை கண்டினியூஸா ஓட்டிட்டு இருக்கோம். ஆனா இந்த லேப்டாப்பை கூட நம்ம வந்து ஒரு 10 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து சுவிட்ச் ஆஃப் பண்றோம். இல்லைன்னா அதுவே டிஸ்சார்ஜ் ஆயிடுது. திரும்பி நீங்க சார்ஜை போட்டா தான் அது ஏறும். ஆனா இந்த மனசை வந்து நம்ம ஓட்டிட்டே இருக்கோமே, அதுவும் இல்லாம நம்ம வந்து ஏ அமைதியா இருக்க போறோம் அப்படின்னு நினைக்கும் போதே வந்து மனசுக்குள்ள ஐயோ நான் சும்மா இருக்கணுமா, பேசாம இருக்கணுமா, ஐயா எப்படி இருக்கிறதுங்கிறதே அதுக்கு பல வகையான எண்ணங்கள் வரும்போது ஃபாஸ்டா வரும். இன்னும் பேசணும் 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 தோணும். அதாவது நம்ம மனதுல வந்து உரையாடல் தான் அதை சொல்லணும். எண்ணங்களும் உரையாடல்கள் எல்லாமே சேர்ந்துட்டு இருக்கு. ஆனா நான் வந்து என்ன அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவேன், என்னோட பர்சனல் வே அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் தியானம் வரதுக்கு முன்னாடி நான் அதை வந்து ஒரு ஃப்ரெண்டா நினைச்சுப்பேன். ஏன்னா வந்து அதை கண்ட்ரோல் எல்லாம் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ணா அது நான் சொன்ன மாதிரி அதோட கண்ட்ரோல் இன்னும் அதிகமாக நம்ம மேல இருக்கணும் அப்படி. அதனால அது ஒரு ஃப்ரெண்டா நினைச்சிட்டு தியானத்துக்கு முன்னாடி சொல்லுவேன், இதை பாரு, நான் வந்து ஒரு 45 நிமிஷம் தியானம் பண்ண போறேன், என்னோட கோஆபரேட் பண்ணு. 45 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து உனக்கு அப்பாயின்மெண்ட் தரேன், எவ்வளவு நேரம் வேணா பேசலாம், நம்ம 1 மணி நேரம் பேசலாம், 2 மணி நேரம் பேசலாம், நான் இந்த 45 நிமிஷம் என்ன விட்டுரு, நீ ரொம்ப காமா இருந்தானா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும் அப்படின்னு அதோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பேன். அக்ரிமெண்ட் போட்டுச்சுன்னா அது இந்த மோஸ்ட்லி நல்லா உழைக்குது அந்த மாதிரின்னு. இன்னொன்னு வந்து நீங்க வந்து உங்களோட எண்ணங்களை வந்து நீங்க வந்து விழிப்புணர்வோடு கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா எந்த எண்ணங்கள் உங்களுக்கு தேவை, எது தேவையில்லைன்னு தெரியும். அதனால நம்ம தியானம் பண்ண அந்த விழிப்புணர்வு நமக்கு வரும். அப்ப தேவையான ஒண்ணு எண்ணங்கள்லாம் இது எனக்கு இப்போதைக்கு தேவையில்லைங்கிறது நம்மளாலே அதை கண்டுபிடிச்சு எடுத்துட முடியும். அது இல்லாம வந்து நம்ம திருப்பி சொல்லக்கூடிய ஒண்ணுதான், 50,000 இருந்து 60,000 எண்ணங்கள் வந்து இப்ப குறைஞ்சிட்டே வருதுன்னா அதுல ஒரு 1000 குறைஞ்சா கூட நமக்கு கணக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா அது குறைஞ்சிட்டு. அதனால ஒண்ணு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மைண்டை வந்து நம்ம ஃப்ரெண்டா எடுத்துக்கிறது பெட்டர் அப்படின்னு. சரிங்க. ஏன்னா இன்னைக்குதான் அந்த மாதிரி இல்ல, லாஸ்ட் ஒரு 6 days வந்து ஒன்றும் தெரியல, அது நார்மலா தான் இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் வந்து லென்த்தா இருந்ததுனாலயா என்னன்னு தெரியல, செஷன் வந்து அந்த மாதிரி. ஆமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து லாங் மெடிடேஷன், அதனால உங்க மைண்ட் வந்து முடிச்சுட்டு இருக்கும் பாதிக்குள்ள. ரொம்ப நேரம் பேசாம இருக்க சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ஒரே இடத்துல சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்களே, அப்சர்வ் பண்ணும்போது அந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா. அதாவது நம்ம வாழ்க்கையே எவ்வளவு மாறி இருக்கு பாருங்க. சும்மா வேலை செய்யாம வெறும் கண்ணை மூடிட்டு மூச்சை மட்டும் உட்காருன்னு பாக்குறது நமக்கு எவ்வளவு பெரிய வேலையா இருக்கு பாருங்க. சோ அதை நம்ம இதை பண்ண பார்க்கும்போதுதான் தியானத்துல நமக்கு என்னென்னங்கள் எதெல்லாம் தெரியும் போது அது நமக்கு பழக்க வழக்கமாக பின்னாடி. அதனால கவலைப்படாதீங்க சார். ஆனா ஒண்ணே ஒண்ணு நீங்க அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க மைண்டுக்கு நான் அதை தான் சொல்லுவேன், பரவாயில்ல 45 நிமிஷம் நீ உட்காந்துல என்னோட ரொம்ப தேங்க்ஸ்ன்னு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்க கொடுக்க மைண்ட் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அது உள்ள வரும். சரி. அதாவது நமக்கு வந்து நம்மள நாமளே அப்ரிசியேட் பண்ணிக்கணுங்கிறதும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அப்பதான் நம்ம மனசுக்கிட்ட அழகா சொல்லிருங்க, பரவாயில்ல 45 நிமிஷம் உட்கார்ந்ததே பெருசு அப்படின்னு சொல்லுங்க. 45 நிமிஷம் என்னோட நீ கை கொடுத்தல, அதுவே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி வந்து வழக்கமாக நம்ம சொல்ற மாதிரி இந்த தியானம் பண்ணும்போது இன்னைக்கு என்னோட மனமும் என்னோட உடலும் ஒத்துழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு பண்ணுங்க. அதுக்குள்ள அதாவது நான் சொன்ன மாதிரி ப்ரோக்ராமிங் பண்ண 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 உங்களுக்கு வந்து இப்பதான் நீங்க ஒரு இந்த ஃபர்ஸ்ட் வீக் உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன், பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா அந்த சங்கல்பம் உங்களுக்குள்ள வரும். அப்ப ஈஸியா ஆயிடும். சரிங்க. ரத்னவேல் சார், நீங்க ஏதாவது ஆட் பண்றீங்க? வினோத் சார், ஸோ மெடிடேஷன் வந்து மைண்ட் கண்ட்ரோல் ப்ராசஸ் கிடையாது. மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதும் நம்ம அங்கே பண்ணல. மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஆரம்பித்தோம் அப்படின்னா வாட் யூ ரெசிஸ்ட் இட் பர்சிஸ்ட்னுவாங்க. அதுக்கு நம்ம ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்க கொடுக்க நம்ம திருப்பி திருப்பி அதுக்கு ஆற்றல் போயிட்டே இருக்குது.
நீங்கள் 10 வருஷம் தியானம் பண்ணுறவங்களுக்கும் சரி, இல்லை 5 வருஷம் தியானம் பண்ணுறவங்களுக்கும் சரி, இப்போ தாட்ஸ்லாம் நார்மலாக வரதான் செய்யும். உதாரணத்துக்கு இன்னைக்கு என்னோட தியானத்தில் முதல்ல ஒரு 4 மணிக்கு நான் ஒரு பண்ணும்போது அந்த தாட்ஸ் வந்தது. நேற்று இதுக்கு முன்னாடி இதை விட இன்னைக்கு தாட்ஸ் அதிகம். அது வரும். ஸோ ஐயோ என்ன தாட்ஸ் வருதே அப்படின்லாம் கிடையாது. வருதா ஓகே, திருப்பி இது, திருப்பி மூச்சு கவனம், திருப்பி இது. ஸோ அந்த பழக்கம் நமக்கு, அந்த பழக்கத்தை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா எப்பப்பெல்லாம் சிந்தனை வருதோ திருப்பி ஆட்டோமேட்டிக்காக அது. ஸோ ஏன்னா உள்ள நிறைய விஷயங்கள் நம்ம உள்ளே போட்டுருந்தோம். அதுக்கு அதோட அந்த மனம், அந்த சிந்தனைகள் வருதுன்னா அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. நாம் எடுத்துக்கின சாப்பாடு, அன்னைக்கு நம்ம எதிர்கொண்ட விஷயங்கள், நம்ம யோசிச்ச விஷயங்கள், நம்ம அன்னைக்கு சந்தித்த மனிதர்களோட தாக்கங்கள், அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண இது வரைக்கும் இத்தனை வருஷம் வரைக்கும் நம்ம யோசிச்ச நிறைய விஷயங்கள், மனசில் இருக்கிற எண்ணங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொன்றா வெளில வரும், அப்பப்போ வரும். நம்ம அதை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஏன் இன்னைக்கு மட்டும் அதிகமாக வந்து சிந்தனை வருது, இன்னைக்கு மட்டும் இப்போ ஏன் அப்படின்ட்டு ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டாம். டோன்ட் அனலைஸ் தட் மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். அதிகமாக இருக்குது, அக்னாலேஜ் பண்ணிங்க, அவ்வளோதான். இன்றைக்கி மெடிடேஷன் நிறைய சிந்தனை இருக்குது. நம்மளோட இது வந்து என்ன அப்படின்னா, நம்மையும் அறியாமல் ஒரு மில்லி செகண்டாவது, ஒரு கணம் நேரமாவது நம்ம வந்து எம்டினஸ் போயிடும், நமக்கே தெரியாது சில நேரத்தில். ஸோ அதனால் வந்து எவ்ரி மெடிடேஷன், ஒவ்வொரு தியானமும் ஒரு நல்ல தியானம் தான். ஸோ அதனால் ஐயோ நேற்று 4 நாள் நல்லா இருந்துச்சு, 5 நாள் நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு மட்டும் இப்படி இருக்கு அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு தியானமும் நல்ல தியானம் தான். உங்களுக்கே அறியாமல் அந்த ஒரு எம்டினஸ்க்கு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த நிறையா தாட்ஸ் வந்து இன்னைக்கு மட்டும் தான் இருக்குன்னு கிடையாது. இப்போவும் நீங்கள் பேசிருக்கிறீங்கல்ல, கேட்குறீங்கல்ல, இப்போவும் அது ஓடிட்டு தான் இருக்குது. அந்த அவேர்னஸ் உங்களுக்கு இல்லை, அவ்வளோதான். மெடிடேஷன் பண்ணும்போது அந்த அவேர்னஸ் வருது. ஓ இவ்வளோ தரம் இருக்குதா அப்படின்ட்டு. நார்மல் டே டு டே லைஃப்பில் போகும்போதோ இல்லைன்னா மற்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவேர்னஸ் கம்மியாக இருக்கும்போது, மற்ற வேலையில் போகும்போது அதை பற்றி அதுக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுக்கறது இல்லை. இப்போ நம்ம உட்காந்து பார்க்குறோம், ஓ இவ்வளோ இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அதனால் கரெக்டாக போயிட்டுருக்கீங்க. மைண்ட்லாம் கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை, நீங்கள் விட்டுருங்க. தாட்ஸ் வருதா, நீங்கள் மான்னு உங்கள் வீட்டுக்கு நான் வரேன், நான் எனக்கு பிடிக்கல, என்கிட்ட சண்டை போட வேணாம். ஜஸ்ட் ஓ வந்தால் வந்துட்டு போட்டோம், அவர் வந்தால் வந்துட்டு போட்டோம், உங்கள் மான் உங்கள் வேலையை பாருங்கள். அந்த மாதிரி தான். தாட்ஸ் வருதா, வந்துட்டு போட்டோம், மூச்சு மட்டும் கவனிக்கணும், அவ்வளோதான். நம்மளோட வேலை மூச்சை கவனிக்கிறது தான். மைண்டை எம்டி பண்ணுறது கூட நம்ம வேலை கிடையாது. மைண்டை எம்டி பண்ணுறது நம்ம வேலை கிடையாது. மூச்சை கவனிக்கிறது தான் நம்ம வேலை. மூச்சை கவனிக்க ஆரம்பித்தாலே மைண்ட் எம்டி ஆகிடும். மெடிடேஷன் தானாகவே நடக்க ஆரம்பிக்கும், தியானம் தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஓகே சார், உங்களோட சரி. சந்தேகம். ரமேஷ் சார், சொல்லுங்க. மேடம் நான் ஃபீல் பண்றேன் மேடம், நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கேன் மேடம். எண்ணங்கள் இதுக்கு, சிந்தனைகளுக்கு அடுத்தடுத்து வர்ற இப்ப ஒரு ஃபீலிங், ஒரு எண்ணம் ஒண்ணு வந்ததுன்னா மேடம், அதுக்கு அடுத்த எண்ணம் என்ன வரும் அப்படிங்கிறத அதை ஃபீல் பண்ணக்குள்ள அந்த எண்ணங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு. இது என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ், நான் அதை ஒரு சும்மா ஃபீல் பண்ணேன். இப்ப நம்ம ஒரு எண்ணம் வருதுண்டா, இப்ப அடுத்து என்ன, இந்த எண்ணத்துல இருக்கக்குள்ள அடுத்த எண்ணம் வருது, அடுத்த எண்ணம் என்ன வரும் அப்படிங்கிறத இதாக்கக்குள்ள நம்ம எண்ணங்களை யோசிக்கக்குள்ள மேடம் அந்த எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிச்சு. இது என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ சார், நீங்க ஷேர் பண்ணதுக்கு. அதை எண்ணங்கள் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொன்னீங்க. அதாவது என்ன வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது அப்படிங்க. தேவையான எண்ணங்கள் இருந்தா அதை நம்ம வச்சுக்கலாம், தேவையில்லாத தேவையில்லை. ஆனா தியானத்தின் போது எந்த எண்ணமுமே இல்லாம இருக்கிறது தான் நமக்கு வந்து வெற்றிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். நம்மள எய்ம் அதுக்குள்ளதான் போறது. ஒரு வேளை வந்தாலும் ஓகே, இட்ஸ் ஓகே. திரும்பி நம்ம வந்து அந்த மூச்சை வந்து கவனிக்கும் போது அந்த எண்ணங்கள் வந்து திரும்பி மறைஞ்சிடும். அதாவது ராதா மேடம் கேட்டிருந்தாங்க, சோஃபால உட்காரும் போது காலை கீழே போட்டுட்டு உட்காரணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்லை மேடம், எங்க உட்காந்தாலும், கீழே உட்காந்தாலும் சரி, சோஃபால உட்காந்தாலும் சரி, நம்மளுடைய கணுக்கான்கள் ரெண்டு இப்படி கிராஸ் பண்ணிட்டு, அதாவது இந்த கீழே வந்து கணுக்கானுக்கு கிராஸ் பண்றது. அதாவது வந்து நம்ம வந்து தரையில உட்காரும் போது, சம்மணம் போட்டு உட்காரும் போது ஆட்டோமேட்டிக்காவே இந்த ரெண்டு காலும் இப்படி லாக் ஆயிடுது. அதனால வந்து அந்த லாக் ஆக கொண்டு நமக்கு கிராஸ் ஆகி தான் உட்காரும். நான் சோஃபால உட்காரும் போது நம்ம வந்து கணுக்கால வந்து அப்படி இப்படி கிராஸா அப்படி எக்ஸ் மாதிரி வச்சுட்டு உட்காரும். ஏன்னா நம்ம வந்து கண்ணை மூடுறோம், விரல்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து இப்படி கிராஸ் பண்ணி மடிமேல வைக்கிறோம். மூணாவது இந்த கால்களும் இப்படி குறுக்காக வச்சு, ஏன்னா அது வந்து நம்ம ஒரு எனர்ஜி சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்றோம். கண்ணை மூடும் போது 80% எனர்ஜி வந்து நமக்குள்ள ரீட்டைன் ஆகுது. வெளி உலகத்தோட நமக்கு கான்டாக்ட் கிடையாது.
மீதி இருக்க 10% வந்து நம்ம வந்து கைகளை ஒன்றோடு இணைக்கிறோம், கால்களையும் நம்ம ஒன்றோடு இணைக்கும் போது ஒரு ஆற்றல், ஒரு சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம், ஆற்றல் வட்டம் இல்லைன்னா எனர்ஜி சர்க்கிளை நம்ம வந்து ஃபார்ம் பண்றோம். அதனால வந்து நம்ம நார்மலா உட்கார்ற மாதிரி காலை கீழே தொங்க போட்டுட்டு உட்கார வேண்டாம். அப்படி ஒருவேளை நீங்க காலை கீழே தொங்க போட்டுட்டு உட்கார்ந்தீங்கன்னா கூட, எப்படி உட்கார்ந்தாலும், காலை நீட்டிட்டு உட்கார்ந்தாலும் சரி, சோஃபா மேல இல்ல காலை கீழே போட்டுட்டு உட்கார்ந்தாலும் கண்டிப்பாக கால் மட்டும் ஆங்கிள் லெவல்ல, அந்த கணுக்கால் லெவல்ல கிராஸ் ஆகி தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓகே மாஸ்டர்ஸ், இன்னும் யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? எஸ் நளினி மேடம். வணக்கம் வித்யா மேடம். வணக்கம் ரத்னவேல் சார். ரொம்ப சந்தோஷம் இந்த ட்ரைஸ்டன்லயே உங்களை பார்க்கறதுல. பட் இதுக்கு முன்னால இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருந்துட்டு இருக்கேன்னு விஜயா மேம்க்கு கண்டிப்பா தெரியும். லாஸ்ட் செஷன்ல நான் வரும்போது என்னது இடது கையே இந்த பர்சன் சொல்ற சுத்தமே அசைக்க முடியாது, இப்படி கூட பண்ண முடியாம இருந்தேன். பட் ரொம்ப வருத்தப்பட்டு அழுது, நான் எப்போதுமே ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஏன் இப்படி வந்தது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட போது அதுக்கான கேள்வி உங்களுக்கே கிடைக்கும் அப்படின்னு ரத்னவேல் சாருக்கு வந்து என்னோட மெசேஜ் அருணா மேம்க்கு போட்டு அருணா மேம் ரிப்ளை பண்ணிதாங்க. அதுக்கு கொடான கூடிய நன்றிகள் சார். உண்மையிலேயே அந்த கேள்வி எனக்குள்ள கேட்டேன்னு பிரம்ம பிரயத்தனம்லாம் பண்ணல. 2 நாள் 3 நாள் தான் தொடர்ந்து மறுபடியும் பண்ண முடியல. மனசு அந்த ஈவில் அட்டாக் ஆயிடுச்சு எனக்கு. நமக்குள்ள தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தா தானே பதில் கிடைக்கும். சாப்பிட வேணும், தட்டுல உட்காரணும், உட்காந்துன்னா சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். நான் புத்தியை பயன்படுத்தாம தியானம் பண்ணாம எனக்கு சரியாகணும் எனக்கு கேள்விக்கு விடை கிடைக்கும்னா கிடைக்காது. அந்த மாதிரி அது கிடைக்கல. ஆனா லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட சொன்ன ஒரு சொல்ல இப்ப உண்மையா ஆக்கிக்கிறது இந்த தியானம்னுடைய அற்புத சக்தியை அதை ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். போன செஷன்ல வந்து ஒரு 7 நாள் கழிச்சுதான் தியானம் பண்ணேன், பிகாஸ் நவராத்திரி வந்ததுனால. அதுக்கப்புறம் படுத்துட்டே தான் படுத்துட்டு இருப்பேன், தூங்கிடுவேன். அந்த மியூசிக் போட்ட உடனே தூங்கிடுவேன். அப்புறம் குரல் கேட்டவொன்னா டக்குன்னு எழுந்துப்பேன். அந்த மாதிரி இருந்தேன். அப்ப சொன்னேன், எனக்குள்ள இந்த கேள்வியை கேட்டு அடுத்த செஷன் வரும்போது உங்க முன்னால ஐ ஆம் நளினி இஸ் ஆல் ரைட், நான் வந்து உங்களோட கைடன்ஸை ஃபாலோ பண்ணினேன் அப்படியே முன்னுதாரணமா நிற்பேன். பட் ஓரளவுக்கு குணமாயிருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பிரபஞ்சம் உதவி பண்ணிருக்கு, நீங்களாம் கைடன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதோடு சேர்ந்து இப்ப இந்த தலை சுத்தம் ரொம்ப அதிகமாகி 15-20 நாளைக்கு மேல அவசப்பட்டு உட்கார முடியாது, இப்படி தள்ளும் அப்படி தள்ளும். பட் அந்த த்ரைவ் செஷன் ஆரம்பிக்கிறது நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். பண்ணிதான் பார்க்கலாம், முடிஞ்சா உட்காருவோம், இல்லைன்னா இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என்ன அந்த டயத்துக்கு முன்னாலே எப்போதுமே சீக்கிரம் எழுந்துப்பேன். தலை சுத்தல் சுத்தமா இப்போதைக்கு, அதான் இந்த த்ரைவ் செஷன் முடிகிற வரைக்கும் இல்ல ஆஃப்டர்நூன் வரைக்கும் இல்லை, அவ்வளவு புத்துணர்ச்சியோட இருக்கேன். என்ன மெடிடேஷன் உங்க முன்னால நீ உட்கார வச்சு நேற்று வரைக்கும் சக்தியோட இல்ல பேசுறதுக்கு, எனக்கு நீ பேசி உனக்குள்ள இவ்வளவு ஆக்கப்பூர்வமான சக்தி ஆற்றல் வந்திருக்கு. அது எதனால அவங்க கத்துக் கொடுத்த கைடன்ஸ்னால உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுன்னு என் மனசு என்கிட்ட சொன்னதுனால உங்ககிட்ட நான் வெளிப்படுத்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பா மிராக்கிள் என்ன பொறுத்த வரைக்கும், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் உண்டு. நேற்று கூட நைட் மெடிடேஷன் கலந்துக்க முடியல, ஏன்னா எழுதுக்க முடியல. படுத்தாச்சுன்னா தலை மண்ணாக்கா படுத்தாலும் தலை சுத்தும், வலது பக்கம் திரும்பவும் முடியாது, இடது பக்கம் திரும்பா சோஷன் ஷோல்டர், எந்த திசையும் திரும்ப முடியல. ஆனா மார்னிங் மெடிடேஷன் இந்த இப்ப ட்ரைவ் செஷன் ஆரம்பிச்சதுல இருந்து உட்காந்துக்கிறேன். நான் வீடியோ போடுறதுல உட்காந்துக்கிறேன். இப்ப 2 நாளா தான் வீடியோ போடுறேன். என்ன சட்னி தலைவில சரி பண்ணிக்க முடியல, கொள்ள முடியல. சரி, நம்ம குரல் தானே கேட்க போறோம், காது கேட்கறது, கண் பாக்குறது, அப்புறம் என்ன பின்ன நம்மளை பாக்காட்டினா என்னன்னு இன்னைக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கணும். நிறைய பேருக்கு இது பலனுள்ளதா இருக்கும் அப்படின்னு தான் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்த செஷன்ல கம்ப்ளீட்டா என் கை குணமாயிடும், தலை சுத்தலும் சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்ற உறுதி வழியா இந்த தடவை சேலஞ்சு லாஸ்ட் டைம் பண்ணின மாதிரியே உங்க முன்னால வந்து உட்காந்துப்பேன்னு உட்காந்து உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன் சார். உங்க கைடன்ஸ் எல்லாமே நான் வழி பண்ணிட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் மெடிடேஷன் முந்திய பண்றது இல்லை, ஆனா மனக்கண் முன்னால நளினி மெடிடேஷன் பண்ற, நளினியோட ஆக்கப்பூர்வமா இருக்கா, அவளுக்கு ஆற்றல் உள்ள வந்துட்டு இருக்குன்னு என் மனசாட்சியோட எனக்குள்ள வந்த மாதிரி நான் கற்பனை பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேடம், நீங்க ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ மேடம். ஸோ நிச்சயமாக தொடர்ந்து பண்ணுங்க. ஃபெய்த் கேன் மூவ் த மவுண்டெயின்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அசையாத நம்பிக்கை இருந்ததுன்னா மலைகளையே நகர்த்தக்கூடிய வலிமை உண்டு அந்த நம்பிக்கைக்கு. ஸோ அந்த நமக்குள்ள அந்த நம்பிக்கை வரணும் அப்படின்னா தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நம்பிக்கை எப்போ வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கடந்த கால அனுபவங்கள்ல இருந்து நம்ம வந்து விடுபடணும். இல்லை யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, என்ன என்ன நீங்கள் சும்மா உட்காந்து மெடிடேஷனில் என்ன நடக்க போகுது? இல்லை நமக்கே வந்து இல்லை நான் இவ்வளோ நாள் பண்ணுறேன், 2 வருஷம் பண்ணுறேன், இல்லை 4 மாதம் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் சரியாகலை. நம்மளுடைய மனசே சில நேரத்தில் சொல்லும் அந்த மாதிரி. அப்போ நம்மளோட நம்பிக்கையை வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை மற்றவங்க யாராவது சொல்கிறத கேட்டோ இல்லை இதுவோ அந்த ஒரு நம்பிக்கையை வந்து இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நம்ம தினசரி வாழ்க்கையில் எல்லா பலதரப்பட்ட மக்களையும் நம்ம சந்திக்கிறோம், பலதரப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்குறோம், கேட்குறோம். தியானம் தொடர்ந்து நம்ம பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அந்த பழைய விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓகே நம்ம வந்து ஓப்பனாக இருப்போம். எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், எப்போ வேணால் என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகேங்களா? ராஜாமணி சார் நினைக்கிறேன் அவர் ஷேர் பண்ணியிருந்தார், பிபி, சுகர், டயபெட்டிஸ் இதெல்லாமே என்னால் சரியாயிடுச்சு 1 வருஷம் நான் மெடிடேஷன் பண்ணி. ஸோ அவர் பண்ணும்போது அவருக்கு நடக்கும்போது இந்த மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்களே நம்மளும் முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டண்ட்டாக வந்து சங்கம் சரணம் கச்சாமி அந்த அந்த சங்கத்தோட, அதாவது இந்த மாதிரி மக்களோட நம்ம வந்து நீங்கள் வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக டச் வச்சுக்கினே இருக்கும்போது நம்ம வந்து ஸ்லிப் ஆக மாட்டோம். ஓகே வித்யா மேடம் சொல்கிறாங்க, வித்யா மேடம்க்கு லீனா மேடம் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த நம்பிக்கையை வந்து இன்னும் 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 கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. மெடிடேஷன் பண்ணால் பழைய தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகி ஒரு நல்ல ஒரு புதிய மனநிலை நோக்கி போவீங்க. அடுத்தது இந்த தியானம் பண்ணால் இது சரியாயிடும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்துறதுக்கு மற்றவங்களோட அனுபவங்களை கேட்கும் போதும் மற்றவங்களுடைய வார்த்தைகளை கேட்கும் போதும் உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் உங்களுடைய பாதை வந்து இன்னும் தெளிவாகவும் இன்னும் அற்புதமாகவும் நடக்கும். ஸோ என்ன நடந்தாலும் சரிதான், என்ன போனாலும் சரிதான், நான் இதை செஞ்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சங்கல்பத்தோடு நிச்சயமாக பண்ணுங்க. பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா. இன்னும் மென்மேலும் நிறைய உங்களுடைய அனுபவங்கள் வந்து நாங்கள் கேட்குறோம் மேடம். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. நளினி மேடமும் எப்பவுமே பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஃபுல்லாவே சரியாயிடுவீங்க, கவலைப்படாதீங்க. அதாவது வந்து உங்களால எப்பெல்லாம் முடியுதோ 10 நிமிஷம், அரை மணி நேரம் அப்படின்னு மியூசிக்கை போட்டு கண்ணை மூடிட்டு உங்க மூச்சை மட்டும் கவனிச்சுட்டு வாங்க. கவனிச்சுட்டு வரும்போது அது தன்னால சரியா போயிடும். அதுக்கு முன்னாடி கூட நேற்று வீணா மேடம் சொன்ன மாதிரி வந்து மெடிடேஷன் தியானம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு உங்களுடைய விருப்பம் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது என்னங்கிறத வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தியானம் பண்ணுங்க. ஆனா தியானம் பண்ணும்போது எதை பத்தியுமே நினைக்காதீங்க, மனசை காலியம் வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் சரியா. ஆல் த பெஸ்ட். ஓகே மாஸ்டர்ஸ், இனி யாருக்காவது ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் இதுவா? ஓகே மாஸ்டர்ஸ், எல்லாருக்குமே வந்து எந்த கொஸ்டினும் இல்லாதனால இதோட இன்றைய காலை 6 மணிக்கு சந்திப்போம். இன்றைய நாள் இனிதாக நாளாகட்டும். இன்னைக்கு சண்டே, எல்லாருமே வந்து ரிலாக்ஸ்டு சண்டேயா என்ஜாய் பண்ணிடுங்க. மார்னிங் வந்து எனர்ஜியை எடுத்துருக்கீங்க, இந்த எனர்ஜியோட நல்லா இந்த டே என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.